ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 20 பேட்சில் தமிழில் செகண்ட் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் பார்த்துன்னு இருக்கோம். ஓகேங்களா, தமிழில் செகண்ட் டெஸ்ட்டுக்கான வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா லகர வேறுபாடு அண்ட் லகர வேறுபாடு ஓகேங்களா பார்க்க போகிறோம். ஸோ லகர அண்ட் லகர வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா மயங்கொலி சொற்களில் ரகர வேறுபாடு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் இந்த லகரம். ஓகேங்களா, இந்த லா வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த லா வந்து பார்த்தோன்னா வாவ போல இருக்கிறதுனால, ஓகேங்களா, இந்த லா வந்து வாவ போல இருக்கிறதுனால இது வகர லகரம். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதே பாருங்கள் இந்த லா வந்து பார்த்தோன்னா சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிறப்பு லகரம். அதே சமயம் வந்து பார்த்தோன்னா இந்த லகரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மாவை போல இருக்கிறதுனால மகர லகரம். ஓகேங்களா, மாவை போல இருக்கிறதுனால மகர லகரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது இந்த லா பாருங்கள், இந்த லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பொது லகரம். ஓகேங்களா, இது என்ன சொல்லலாம், பொது லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் லாக்கு வேறுபாடு பாருங்கள். லா என்பது வந்து பார்த்தோன்னா வாவை போல இருக்கிறதுனால இது வந்து வகர லகரம் என்றும். ஓகேங்களா, இந்த லா வந்து பார்த்தோன்னா சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவு போல இருக்கிறதுனால இது மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இந்த லா பாருங்கள், இந்த லா வந்து பார்த்தோன்னா பொது லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதாவது அழகம். ஓகேங்களா, அழகம்னா என்னன்னு பார்த்தோன்னா யானை திப்புளி என்று பொருள். ஓகேங்களா, இந்த லா பாருங்கள். ஸோ லா ஓகேங்களா, இந்த லாக்கான பொருள் வந்து என்னது, அழகம்ன்றது யானை திப்புளின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே அழகம் தான் இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா பொது லகரத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பெண் மயிர். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இந்த இடத்துல அழகம் என்பது வந்து பார்த்தோன்னா யானை திப்புளின்னு சொல்கிறாங்க. எந்த லகரத்துக்கு, அதாவது நமக்கு ஒரு நிமிஷம், இடையின லகரம் வருது இல்லைங்களா, அந்த இடையின லகரத்துக்கு வரக்கூடிய லகரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யானை திப்பிலி. ஓகேங்களா, இடையின லகரத்துக்கு வரக்கூடிய லகரம் யானை திப்பிலின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சிறப்பு லகரம் இருக்கு இல்லைங்களா, இந்த சிறப்பு லகரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு லகரத்துக்கு அதாவது பெண் மயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ அழகு. ஓகேங்களா, அழகு பாருங்கள், இந்த இடையின லகரத்துக்கு வரக்கூடிய அழகு. ஓகேங்களா, இந்த அழகு வந்து பறவையின் மூக்கு. ஓகேங்களா, பறவையின் மூக்கு அண்டு துடைப்பம். ஓகேங்களா, பறவையின் மூக்குன்னு சொல்கிறாங்க அண்டு துடைப்பம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அழகு. ஓகேங்களா, இந்த அழகு வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அழகு என்பது சிறப்பு என்ற பொருளில் வருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பொது லகரத்தில் அழகு என்பது என்ன சொல்கிறாங்கன்னா பெண்மயில். ஓகேங்களா, அழகு என்பது பெண்மயில். ஸோ பாருங்கள் 3 இடத்துல அழகு கொடுத்துருக்காங்க. இந்த அழகு ஓகேங்களா, அழகுன்றது வந்து பார்த்தோன்னா இது என்ன அழகு. ஓகேங்களா, அழகு. ஓகே, இந்தலாம் வந்துச்சுன்னா ஓகேங்களா குண்டுலான்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த லகரம் வந்து தனி லகரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த தனி லகரம் வந்தால் அதோட பொருள் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பறவையின் மூக்கு. ஓகேங்களா, இந்த லாழ அழகு வந்தாக்கலாம் அதுக்கு பொருள் வந்து பறவையின் மூக்கு அண்டு துடைப்பம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அழகு. ஓகேங்களா, அதாவது சிறப்பு லகரம் அழகு. இந்த அழகு வந்தாக்கலாம் அதுக்கு பொருள் வந்து பார்த்தோன்னா சிறப்பு என்று பொருள். ஓகேங்களா, அழகுனா சிறப்பு என்று பொருள். ஸோ அதே பாருங்கள் இந்த அழகு பாருங்கள், இந்த அழகுக்கு என்னென்னா பெண்மயில் என்று பொருள். ஓகேங்களா, அழகுன்றது பெண்மயில். பொது லகரத்தில் வரக்கூடிய அழகுக்கு பெண்மயில் என்று பொருள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அழகை. ஓகேங்களா, அழகை என்றது பிசாசம். ஓகேங்களா, அழகை. ஸோ அங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா தனி லகரம். ஓகேங்களா, தனி லகரத்தில் வரக்கூடிய லாக்கு என்ன பொருள் பார்த்தோன்னா அதாவது அழகைனா என்ன பொருள் வருது, பிசாசம். ஓகேங்களா, அழகை என்பது என்ன சொல்லியிருக்காங்க, பிசாசம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா பொது லகரத்தில் வரக்கூடிய அழகை, இதுக்கு பொருள் வந்து பார்த்தோன்னா அழகாபுரி. ஓகேங்களா, இந்த அழகைக்கு என்ன பொருள் வந்திருக்கு, அழகாபுரின்ற பொருளில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இது 2 தான் கொடுத்துருக்காங்க. அழகை என்பதன் பொருள் பாருங்கள் பிசாசம். ஓகேங்களா, அதே இந்த அழகை பாருங்கள் அழகைன்றது அழகாபுரி. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அலம். ஓகேங்களா, அலம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, அலம்ன்றது தனி லகரம். ஸோ தனி லகரத்தில் வரக்கூடிய அலமுக்கு கலப்பை என்று பொருள். ஓகேங்களா, அலம் என்றால் கலப்பை. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, அலம் என்றால் கலப்பை என்று பொருள். ஸோ இங்கே பாருங்கள் இந்த வந்து பார்த்தோன்னா பொது லகரத்தில் வரக்கூடிய அலம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உப்பளம். ஓகேங்களா, அலம் என்றால் உப்பளம். ஸோ இந்த அலம் நோட் பண்ணிக்கோங்க, அலம் என்றால் என்னது, கலப்பை. ஓகேங்களா, அலம் என்றால் கலப்பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கீழே இருக்கக்கூடிய அலம் பாருங்கள், அலம் வந்து பொது லகரத்தில் வரக்கூடிய அலம் வந்து பார்த்தோன்னா என்னது, உப்பளம். ஓகேங்களா, உப்பள்ளக்கூடிய இடம் உப்பளம் இருக்கு இல்லைங்களா, அந்த உப்பளம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அலின்னா என்னது, பேடி. ஓகேங்க பாருங்கள் அலி, இந்த அலி வந்து பாருங்கள் அலின்னு என்ன சொல்லியிருக்காங்க, பேடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அலி வந்து பார்த்தோன்னா பேடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அழித்தல் இந்த பொருளில் வருது, அதான் கெடு. ஸோ கேடு நினைக்கிறது, அழிக்கிறது, கேடு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அழி பாருங்கள் அழி வந்து பார்த்தோன்னா என்னது, கேடு நினைத்தல். இந்த அலி வந்து பார்த்தோன்னா பேடி அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த அலி வந்து பார்த்தோன்னா என்னது, வண்டு, கொடு. ஓகேங்களா, வண்டு அண்டு கொடு. அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அழித்தல், கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், அழிச்சு அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த அழி பாருங்கள், இந்த அழி வந்து பார்த்தோன்னா அழித்தல்ன்ற பொருளில் வருது. ஓகேங்களா, அழித்தல் அதை கேடு நினைத்தல். ஓகேங்களா, அழித்தல் அப்படி அடுத்து அந்த வந்து அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அது இந்த அழி வந்து பார்த்தோன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்தல், அவனுக்கு அழித்தேன். ஓகேங்களா, கொடுத்தேன் அந்த பொருளில் வருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதேமாரி இந்த அழிக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, வண்டு அண்டு கொடு. ஓகேங்களா, வண்டுன்றதும் அழியில் வரும். அதேமாரி இந்த அழிக்கு வந்து கருணை என்ற பொருள் இருக்குப்பா. ஓகேங்களா, அழி. ஓகேங்களா, அந்த அழி இருக்கு இல்லைங்களா, அந்த அழிக்கு வந்து என்ன பொருள் இருக்குது, கருணை. ஓகேங்களா, கருணை என்ற பொருள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அலை. அலைன்றது நமக்கு தெரியலையா, இது கடல் அலை. ஓகேங்களா, அலைன்றது என்னது, கடல் அலை. ஓகேங்களா, அதாவது தனிநகரம். ஸோ தனிநகரத்தில் வரக்கூடிய அலைக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா கடலின் அலை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அலை. இந்த அலை என்ன சொல்கிறாங்க, பொதுநகரத்தில் வரக்கூடிய அலைக்கு பொருள் பாருங்கள். பொதுநகரத்தில் வரக்கூடிய அலைக்கு என்ன பொருள், அதாவது வலை, தயிர். ஓகேங்களா, அலை என்றால் வலைன்னு சொல்கிறாங்க, அண்டு தயிர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்டிருக்காங்க, இந்த தயிர் என்பது கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த அலைக்கு என்ன பொருள்னா தயிர். ஓகேங்களா, அலை என்றால் தயிர் என்று பொருள். இந்த அலை கடல் அலை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அல். அல்னா என்னதுப்பா, அல்னா இரவு இல்லைங்களா, ஸோ அல் என்றால் இருள் அண்டு மதியம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அல் எந்த அல், ஸோ பாருங்கள் இந்த இடத்துல அல். ஓகேங்களா, அல் என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இருள் அண்டு மதியம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த அல். ஓகேங்களா, அல் என்பது என்னது, அதாவது பொதுநகரத்தில் வரக்கூடிய அல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அதான் அள்ளுதல். ஓகேங்க, அந்த பொருள் அல்லு. ஓகேங்களா, அல்லு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த அல்லு அப்படின்ற பொருள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அவள். அவள் என்பது பாருங்கள், ஸோ அவள் அதாவது பார்த்தோன்னா என்னது தனிநகரம், தனிநகரத்தில் வரக்கூடிய அவள். ஸோ இந்த அவளுக்கு என்ன பொருள்னா அதாவது பார்த்தோன்னா அது வந்து ஒரு உணவு. ஸோ அவள் நம்ம சாப்பிட்ற அவள் இருக்கு இல்லையா, அந்த அவள். அதே சமயம் வந்து பார்த்தோன்னா பள்ளம். ஓகேங்களா, அவள் என்றால் பள்ளம். ஸோ பாருங்கள் அவள், அவள் என்பது பள்ளம். ஓகேங்களா, ஸோ அதே பாருங்கள் அவள். அவள் என்பது அந்த பெண்ணை குறிக்கிறது. ஸோ அப்பெண். ஓகேங்களா, அவள் அந்த பொண்ணு, அந்த பெண். ஓகேங்களா, ஸோ அவளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அவள் என்பது அப்பெண். ஸோ அந்த இல்லு பார்த்துக்கோங்க, அவள் என்பது பள்ளம், ஒரு உணவு சாப்பிடக்கூடிய அவள். ஓகேங்களா, இந்த அவள் என்பது ஒரு பெண். ஓகேங்களா, அப்பெண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஆழம். ஆழம் என்பது என்னன்னா விஷம். ஓகேங்களா, ஆழம். ஆழம் என்பதன் பொருள் வந்து பாருங்க விஷம். ஓகேங்களா, ஆழம் என்றால் விஷம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆழம் பாருங்க. ஓகேங்களா, அதாவது சிறப்புலகரம். சிறப்புலகரத்தில் வரக்கூடிய ஆழம் பள்ளம். ஓகேங்களா, ஆழம் என்பது பள்ளம். ஸோ இங்கே வந்து அவள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவள் என்றாலும் பள்ளம் என்ற பொருள் வருது, ஆழம்னாலையும் பள்ளம் தான். ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ஆழம். ஆழம்னா பள்ளம். இந்த ஆழம் பாருங்க. ஓகேங்களா, ஆழம் என்றால் விஷம். ஓகேங்களா, ஆழம் என்பதன் பொருள் விஷம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆழி. ஓகேங்களா, ஆழி என்றது வந்து பார்த்தோன்னா என்னது அமுதம். ஆழினா அமுதம் குறிக்குது. ஸோ இந்த ஆழி வந்து பார்த்தோன்னா கடல். ஓகேங்களா, கடலுக்கு சொல்லுது. ஆழி, சக்கரம், கடல் அப்படிலாம் படிப்பில்லைங்களா. ஸோ நேமினா சக்கரம். ஸோ ஆழி என்றாலும் சக்கரம் என்ற பொருள் வரும். ஓகேங்களா, ஆழி என்றாலும் சக்கரம் என்ற பொருளில் வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஆழி கடல் பார்த்தங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆழி. ஓகேங்களா, ஆழினா ஆழ்வோன். ஓகேங்களா, ஆழினா ஆட்சி கொள்வன். ஓகேங்களா, ஆழ்வோன் அப்படின்ற பொருளை கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க ஆழி. ஆழின்றது என்னது அமுதம். ஓகேங்களா, இந்த ஆழி பாருங்க கடல். ஓகேங்களா, ஆழினா கடல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆழி. ஓகேங்களா, அந்த ஆழி வந்து பார்த்தோன்னா ஆழ்வோன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆள். ஆள்ன்றது என்னது ஒரு ஆண் மகனை குறிக்குது. ஓகேங்களா, ஆள். ஆள் என்பது ஆண் மகன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆள். ஆள் என்றால் ஆலமரம். ஓகேங்களா, ஆள். ஆள்னா ஆள் விழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆள். ஆள்னா ஆலமரம். ஸோ இந்த ஆள்ன்றது ஒரு நபர். ஓகேங்களா, அதாவது ஆண் மகன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா இலகு. இலகுனா எதாவது லேசானது, இலகுவானது. இலகுனா லேசு. ஓகேங்களா, இலகு. ஒளி செய். ஓகேங்களா, இலகுனா என்னது லேசு, அதே சமயம் ஒளி செய். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இலகு. இலகுனா நெகிழ். ஓகேங்களா, நெகிழ்ச்சி. இலகு நெகிழ். ஓகேங்களா, நெகிழ்தல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இழிவு. இழிவுன்றது என்னன்னா ஈனம் அண்டு குற்றம். ஓகேங்களா, இழிவுனா ஈனம் அண்டு குற்றம். ஓகேங்களா, ஸோ இந்த இழிவு பாருங்க, இழிவுனா நிந்தை. ஓகேங்களா, இழிவு என்றால் நிந்தை என்று பொருள். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இலகு. இலகுனா லேசானது, இலகுவானது, லேசானது. ஓகேங்களா, ஒளி செய். அதே இந்த இலகுனா ஒரு பொருளை இலக செய்தல், நெகிழ செய்தல். ஓகேங்களா, ஒரு பொருளை வந்து இலக செய்தல், நெகிழ செய்தல். ஓகேங்களா, ஸோ அதே பாருங்க இங்கே இழிவு. அடுத்தவங்களை இழிவு செய்யறது, ஏளனம் பார்க்கறது, அதுக்கு என்ன பொருள்னா ஈனம் அண்டு குற்றம். ஓகேங்களா, இழிவுனா ஈனம், குற்றம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இழிவு. இழிவுனா நிந்தை. ஓகேங்களா, இழிவுனா நிந்தை என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இலை. ஓகேங்களா, செடி கொடியோட இலை இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இலைக்கு என்ன பொருள்னா தழை. ஓகேங்களா, செடி கொடியோட இலையை என்னன்னு சொல்லுவாங்க தழை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இலை. இலை வந்து பார்த்தோன்னா என்னது
அதாவது நூற்கிற நூல் ஓகேங்களா. ஸோ இந்த இலை வந்து பார்த்தோன்னா நூல்னு சொல்லுவாங்க, நூற்கிற நூல் ஓகேங்களா. இலை என்றால் நூல் என்று பொருள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இலை இலை வந்து பார்த்தோன்னா மெலிந்து போகிறது ஓகேங்களா. இழைச்சி போயிட்டாங்க, மெலிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு வந்து எந்த இலை வருதுன்னா இந்த இலை வருது ஓகேங்களா. என்னது பொதுலாகிறதுக்கு வரக்கூடிய இலை ஓகேங்களா. அது மெலிதல் ஓகே. வேலினும் பொருள் இருக்குப்பா, இலை என்றால் வேலி என்று பொருள் ஓகேங்க. இலைனா வேலி ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உளம்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் திரண்டகல் ஓகேங்களா. உளம் என்பது திரண்டக்கல் ஓகேங்களா. உளம்னா திரண்டக்கல்னு கொடுத்துருக்காங்க. உளம், இந்த உளம் பாருங்கள், உளம் என்பது உள்ளம். ஸோ உளம் என்றால் உளம், இங்கே பாருங்கள் உளம் என்பது உள்ளம் என்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இந்த பாருங்கள், இந்த தனிலகரத்துக்கு வரக்கூடிய உளம் வந்து பார்த்தோன்னா திரண்ட கல் ஓகேங்களா. திரண்ட கல் என்று பொருள் உளம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உலர்தல் ஓகேங்களா. உலர்தல்னா காய வைக்கிறோம். ஸோ உலர்த்துதல், அந்த காய்தல் ஓகேங்களா. வாடல் அந்த பொருளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உலர்தல்னா உலர்த்துதல் அண்டு காய்தல் வாடல், ஸோ இந்த பொருளில் வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த உலர்தல்னா வந்து பார்த்தோன்னா ஓகே தடவல் சுழல் ஓகேங்களா. தடவல் அண்டு சுழலல் இதில் வந்துருக்கு ஓகேங்களா. உலர்தல்னா என்ன பாருங்கள், உலர்தல் வந்து பார்த்தோன்னா இது காய வைத்தல் என்று பொருள் ஓகேங்களா. தனிலகரத்துக்கு வரக்கூடிய உலர்தல் ஓகேங்களா. இது வந்தால் காய்தல் அண்டு வாடல் ஓகேங்களா, அந்த உலர்தல் வருது. அதே வந்து பார்த்தோன்னா பொதுலகத்து வரக்கூடிய உலர்தல் ஓகேங்களா. உலர்தல் வந்தால் இது என்ன சொல்கிறாங்கன்னா தடவல் அண்டு சுழலல் ஓகேங்களா. தடவல் சுழலல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உழவு ஓகேங்களா. தனிலகரத்தில் வரக்கூடிய உழவு வந்தால் உலாத்து, அதான் உழவு செய்கிறது. ஸோ உலாத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உழவு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த உழவு வந்து நம்ம பயிர் தொழில் செய்யக்கூடிய உழவு ஓகேங்களா. பயிர் தொழில் செய்யக்கூடிய உழவு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உழவு ஓகேங்களா. இந்த உழவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேவு பார்க்குறது, உழவு பார்க்குறான், வேவு பார்க்குறது, ரகசியம் ஓகேங்களா. உழவு பார்த்தல், வேவு பார்த்தல், அதான் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள், தனிலகரத்தில் வரக்கூடிய இந்த லா வந்துச்சுன்னா அந்த உழவுக்கு என்ன பொருள்னா உலாத்துறது அப்படின்னு பொருள். ஸோ உழவு செய்தல், பயிர் தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உழவுனா வேவு அண்டு ரகசியம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உலன்றது உழுதல், அந்த பண்படுத்துதல், ஸோ அந்த பொருளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உலனா பண்படுத்த ஓகேங்களா. உல என்பதன் பொருள் பண்படுத்த ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த உல என்ன கொடுத்துருக்காங்க, உலனா உள்ளன. ஸோ எங்கிட்ட இருக்குது உள்ளன அந்த பொருளில் வருது ஓகேங்களா. உலனா என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளன அந்த பொருளை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உலனா வந்து பார்த்தோன்னா என்னது உள்ளன. இந்த உலை வந்து பார்த்தோன்னா உழவு செய்தலில் பண்படுத்த அந்த உலையில் வந்திருக்கு ஓகேங்களா. உலனா பண்படுத்த, இந்த உலை பாருங்கள், உலை என்பது என்ன கொடுத்துருக்காங்க உள்ளன. ஸோ எங்கிட்ட அந்த பொருள் உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு உலனா உள்ளன ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், உளி வந்து பார்த்தோன்னா இடம். ஸோ உளின்றது வந்து பார்த்தோன்னா இடம் அண்டு பக்கம் அந்த பொருளில் வருது. ஸோ இந்த உளி பாருங்கள், நம்ம அதை தரிக்கும் கருவி. ஸோ தரிக்கிறோம் இல்லைங்களா, பொருள்களை தரிக்கக்கூடிய கருவி வந்து பார்த்தோன்னா உளி இருக்கு இல்லைங்களா, அந்த சுற்றி உளி. ஸோ அதை சொல்லலாம் ஓகேங்க. உளி என்பது வந்து பார்த்தோன்னா தரிக்கும் கருவி. இந்த உளி வந்து பார்த்தோன்னா இடம் பக்கம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உழுக்கு ஓகேங்களா. உழுக்குன்னா அந்த குலுக்கிறது, அசைக்கிறது ஓகேங்களா. உழுக்கு, ஒரு மரத்தை பிடிச்சி உழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு குலுக்கு அசை என்று பொருள் ஓகேங்களா. குலுக்கு அசை ஓகேங்களா. ஸோ உழுக்குன்னா என்ன பொருள், குலுக்கு அண்ட் அசை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த உழுக்கு ஓகேங்களா. உழுக்குன்னா இதுக்கு பொருள் வந்து பார்த்தோன்னா சுளுக்கு என்று பொருள் ஓகேங்களா. உழுக்குன்னா சுளுக்கு ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உழுக்குன்னா என்னது சுளுக்கு. ஸோ இந்த உழுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த லகரம் தனிலகரத்தில் வரக்கூடிய உழுக்குக்கு தான் என்ன வருதுன்னா, அதாவது வந்து பார்த்தோன்னா மரத்தை உழுக்குதல் ஓகேங்களா. அதை குலுக்கு அசை அப்படின்னு பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உலை ஓகேங்களா. இந்த உலை என்றால் பொருள் வந்து பார்த்தோன்னா கொள்ளுலை அண்டு நீருலை ஓகேங்களா. கொள்ளுலை அண்டு நீருலை ஓகேங்களா. உலைனா கொள்ளுலை நீருலை, உலை வைக்கிறோம், சமைக்க உழைக்கிறோம் இல்லையா. ஸோ சமைக்க உலை வைப்பது வந்து பார்த்தோன்னா உலை, கொள்ளுலை, நீருலை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த உலை வந்து பாருங்கள், உழைத்தல், பாடுபடுதல் அந்த பொருளில் வருது ஓகேங்களா. உலை வந்து பார்த்தோன்னா என்னது, அதை பக்கம் ஆன்னு கொடுத்துருக்காங்க ஓகே. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உலை வந்து பார்த்தோன்னா பிடரி மயிர் அண்டு சேரு ஓகேங்களா. உலை என்பது பிடரி மயிர் அண்டு சேருன்ற பொருளை கொடுத்துருக்காங்கப்பா ஓகேங்களா. உலை என்பது பிடரி மயிர் அண்டு சேருன்ற பொருளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உலை வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அதாவது பிடரி மயிர் சேரு ஓகேங்களா. ஸோ உள்னா என்னது, தேங்காய் உரிக்கும் கருவி ஓகேங்களா. உள் என்றால் அதாவது தனிலகரத்தில் வரக்கூடிய உள் ஓகேங்களா. அந்த உள்ளுக்கு என்ன பொருள்னு பாருங்கள், உள் என்றால் தேங்காய் உரிக்கும் கருவி ஓகேங்களா. உள் என்றால் தேங்காய் உரிக்கும் கருவி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த உள்ளுக்கு வந்து பார்த்தோன்னா உட்புறமாக ஓகேங்களா.
உள் இங்கே பாருங்கள் தனி லகரத்தில் வரக்கூடிய உள்ளுக்கு தேங்காய் உரிக்கும் கருவி ஓகேங்களா. ஸோ அதே வந்து பார்த்தோன்னா பொது லகரத்தில் வரக்கூடிய உள்ளுக்கு என்னென்னு பார்த்தோன்னா உட்புறம் ஓகேங்களா. உள் என்றால் உட்புறம் ஓகேங்களா. உள் வந்து பார்த்தோன்னா உட்புறம். ஸோ இந்த உள்ளுக்கு வந்து பார்த்தோன்னா தேங்காய் உரிக்கும் கருவி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் உள்குன்னா வந்து பார்த்தோன்னா என்னது சுங்கம் ஓகேங்களா. உள்கு என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா சுங்கம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் உள்குன்றது நினை ஓகேங்களா. உள்கு அதாவது நினைக்கிறது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் உள்குன்னா வந்து பார்த்தோன்னா தனிலகரத்தில் வரக்கூடிய உள்குக்கு என்ன பொருள்னா அதாவது பார்த்தோன்னா சுங்கம் ஓகேங்களா. சுங்கம் என்று பொருள். ஸோ அதை இங்கே பாருங்கள் பொதுலகரத்தில் வரக்கூடிய உள்குக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா நினை என்ற பொருளில் வந்திருக்கு ஓகேங்களா உள்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் உள்ளம் ஓகேங்களா. உள்ளம் என்பது ஒரு மீன் ஓகே உள்ளம் மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மனம். ஸோ மனசை சொல்லக்கூடியது உள்ளத்தை சொல்லக்கூடியது ஓகேங்களா. மனம் என்பது வந்து பார்த்தோன்னா உள்ளம் ஓகேங்களா. இந்த உள்ளத்தில் பொருள் வருது. ஸோ அதையும் பார்த்தோன்னா இந்த உள்ளம் என்பது வந்து பார்த்தோன்னா தனிலகரத்தில் வரக்கூடிய உள்ளத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு வகையான மீன் ஓகேங்களா. ஒரு மீன் சொல்கிறாங்க. உள்ளம் என்பது ஒரு மீன். ஸோ உள்ளம் வந்து நம்மளுடைய மனம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எலும்பு வந்து எலும்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எலும்புன்றது என்னது உயர் ஓகேங்களா. உயர் என்று பொருள். எலும்பு அதான் படுத்துட்டு இருந்தால் எழுந்திரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு அந்த பொருளில் வர்றது வந்து பார்த்தோன்னா உயர் ஓகேங்களா. ஸோ இந்த எலும்பு வந்து பார்த்தோன்னா ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு இருக்கு இல்லைங்களா. இது வந்து எலும்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எலும்பு அப்படின்னு பொருள் ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் உயர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எல் என்பது வந்து பார்த்தோன்னா சூரியன் ஓகேங்களா. எல்னா சூரியன் அதேமாரி பகல் ஓகேங்களா. எல் என்பதன் பொருள் சூரியன் பகல். இந்த எல் பாருங்கள் ஓகேங்களா. பொதுலாகரத்தில் வரக்கூடிய எல்லுக்கு என்னென்னு பொருள்னா எள்ளுன்ற ஒரு தானியம் ஓகேங்களா. அதே சமயம் எல் என்பது நிந்தை ஓகேங்களா. எல் என்றால் நிந்தை என்று பொருள் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த எல் வந்து பார்த்தோன்னா பகலை குறிக்குது ஓகேங்களா. எல் என்றால் பகல். ஸோ அது இந்த எல் என்பது வந்து பார்த்தோன்னா தானியத்தை குறிக்கக்கூடியது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அதே தானியம் நிந்தை எல் என்றால் நிந்தை ஓகேங்களா. நிந்தைக்கு எந்த எல் வரும்னா பாருங்கள் எல் பொதுலாகரத்தில் வரக்கூடிய எல் வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா ஒலி வந்து பார்த்தோன்னா என்னது சத்தம் சவுண்டு இருக்கு இல்லைங்களா. அது ஓகேங்களா. ஒலினா சத்தம் ஓகேங்களா. ஒலி வந்து சத்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒலித்தல் அந்த நீங்கு அந்த பொருள் வருது இல்லைங்களா. ஸோ அது ஓகேங்களா. ஒலித்தல் அண்டு நீங்க இந்த பொருள் வரும் ஓகேங்களா. ஒலினா நீங்கு ஓகேங்களா. நீங்க செய்தல் ஓகேங்களா. ஒலித்தல் நீங்குதல். ஸோ அடுத்து பாருங்கள் இந்த வெளிச்சம் ஓகே பிரகாசம் அறிவு. ஸோ பாருங்கள் ஒலினா வந்து பார்த்தோன்னா சவுண்டு சத்தம் ஓகேங்களா. இந்த ஒலி வந்து பார்த்தோன்னா நீங்குன்ற பொருளில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒலி வந்து பார்த்தோன்னா எதில் வந்திருக்கு பிரகாசம் அதாவது அறிவு ஓகேங்களா. அப்போ பாருங்கள் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. பிரகாசம் லைட் ஒலி ஓகேங்களா. இந்த ஒலி ஓகே. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா ஒலி வந்து அறிவு அந்த பொருளில் வருது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஓகேங்களா. என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா முடிவிடம் ஓகேங்களா. முடிவிடம் அண்டு ஒலி குறிப்பு ஓகேங்களா. என்பதன் பொருள் முடிவிடம் அண்டு ஒலி குறிப்பு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பொதுலகரத்தில் வரக்கூடிய ஒல்லுக்கு என்ன பொருள்னா அழகு ஓகேங்களா. பொதுலகரம் இருக்கு இல்லைங்களா. பொதுலகரத்தில் வரக்கூடிய ஒல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா அழகு என்று பொருள் ஓகேங்களா. ஓகேப்பா ஒல் என்றால் அழகு என்று பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் களம் ஓகேங்களா. தனி நகரம் இருக்கு இல்லைங்களா. இந்த களத்துக்கு என்ன பொருள்னா களம் என்றால் பாத்திரம் ஒரு அளவு ஓகேங்களா. பாத்திரம் அண்டு ஒரு அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ களம் என்பது வந்து பார்த்தோன்னா நம்ம போர்க்களம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த களம் பாருங்கள் போர்க்களம் அண்டு மிடரு ஓகேங்களா. மிடரு அண்டு போர்க்களம். ஸோ நெற்களம் நெல் அடித்து போய் வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா களம் ஓகேங்களா. ஸோ களம் என்பது ஒரு களத்து மீடு அதாவது போர்க்களம் சொல்லலாம் நெற்களம் சொல்லலாம் மிடரு ஓகேங்களா. களம் என்றால் மிடரு என்று பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கலர் ஓகேங்களா. கலர்ன்றது வந்து பார்த்தோன்னா கீழ் மக்கள் அதாவது கலர் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ கலர் என்பது கீழ் மக்கள் ஓகே சாரிப்பா கலர் இந்த கலர் தான் வந்து பார்த்தோன்னா கலர் நிலம் ஓகேங்களா. கலர் என்பது கலர் நிலம். ஸோ இங்கே பாருங்கள் கலர் நிலம் வருது. இந்த கலர் என்பது வந்து பார்த்தோன்னா கீழ் மக்கள் என்று பொருளாம் ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. கலர் என்றால் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க கீழ் மக்கள் ஓகேங்களா. கீழ் மக்கள் என்று பொருள் கலர் ஓகேங்களா. ஸோ இந்த கலர் நிலம் வந்து பார்த்தோன்னா என்னது கலர் வந்து கலர் நிலம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் களவு வந்து பார்த்தோன்னா என்னது கூட்டு ஓகேங்களா. களவு என்பது கூட்டு ஓகேங்களா. ஸோ களவு வந்து பார்த்தோன்னா திருடுதல் ஓகேங்களா. இந்த களவாடிட்டான் திருடிட்டான் அப்படின்றது களவு திருடு ஓகேங்களா திருட்டு. ஸோ இந்த களவு வந்து எல்லா பொருளும் கூட்டாக கலந்து வைக்கிறோங்களா அந்த களவுக்கு வந்து பார்த்தோன்னா கூட்டு என்று பொருள். ஸோ இந்த களவு வந்து பார்த்தோன்னா என்னது திருடு ஓகேங்களா திருட்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்
களி ஓகேங்களா. களி பாருங்க, களின்றது வந்து என்பதுனா ஒளி ஓகேங்களா. களி என்றால் ஒளி என்று பொருள். ஸோ வறுமை ஓகேங்களா. களி என்றால் வறுமை. ஓர் யுகம் ஓகேங்களா. கலியுகம் கலியுகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது களி என்றால் ஒளி என்று பொருள். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா களி என்றால் வறுமை என்று பொருள். ஸோ அதே சமயம் ஓர் யுகம் ஓகேங்களா. ஓர் யுகம்னு சொல்கிறாங்க, கலியுகம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, களி. இந்த களி பாருங்க, களினா நீக்கு ஓகே, கழித்தல் நீக்குதல் ஓகேங்களா. களினா நீக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, களி களிப்பு மகிழ்ச்சி. இந்த களிக்கு வந்து என்ன வரணும், களிப்பு ஓகேங்களா. களிப்பு களிப்பு என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா என்னது, மகிழ்ச்சி ஓகேங்களா. மகிழ்ச்சின்றலாம் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, களினா ஒளி, வறுமை, ஒரு யுகம். ஸோ களி வந்து பார்த்தோன்னா நீக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த களிக்கு வந்து என்னது, பொதுலாகரத்தில் வரக்கூடிய களிக்கு என்ன பொருள்னா மகிழ்ச்சி என்று பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கலை ஓகேங்களா. கலை என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்மான் ஓகேங்களா. கலைமான் ஆண்மான் இருக்கு இல்லைங்களா, ஆண்மான்னு சொல்கிறாங்க. கலைனா ஆண்மான். அண்டு மேகலை ஓகேங்களா. கலை என்றால் என்ன பொருள், மேகலை. கலை இருக்குது இதுலேயே லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள், கலை ஓகேங்களா, மேகலை ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆண்மான் ஓகேங்களா. கலை என்பது ஆண்மான், மேகலை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், களை ஓகேங்களா. களை என்பது கரும்பு அண்டு மூங்கில் ஓகேங்களா. களை என்பது கரும்பு அண்டு மூங்கில்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கலை பாருங்கள், பொதுலாகரத்தில் வரக்கூடிய கலைக்கு என்ன பொருள்னா களைப்பு, அதான் அயர்வு, சோர்வு அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அதே சமயம் அழகு ஓகேங்களா. கலை கலை கலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ ஒரு கலையாக இருக்காங்க அப்படின்றது இந்த கலை வந்து என்ன பொருள் வருது, அழகுன்ற பொருள் வருது. அதே சமயம் கலை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், கலை என்பது வந்து பார்த்தோன்னா அயர்வு, களைப்பு, களைப்பாக இருக்கிறது, அயர்வு அண்டு சோர்வு இந்த பொருளில் வருது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருப்பா, களைவு ஓகேங்களா. களைவு களைவு என்பது தனிலகரத்தில் வரக்கூடிய களைவுக்கு என்ன பொருள்னா குலைவு, பிரிவு, களைஞ்சிருச்சு, குலைவு அண்டு பிரிவு, கலைந்திருச்சு, பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ அதுக்கு வந்து களைவுனா குலைவு, பிரிவு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பொதுலகரத்தில் வரக்கூடிய களைவுக்கு கலைதல் ஓகேங்களா. பொதுலகரத்தில் வரக்கூடிய களைவுக்கு கலைதல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கல். கல் என்பது கல் அண்டு மலை ஓகேங்களா. கல்னா கல்லும் சொல்லலாம், மலையும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கல் ஓகேங்களா. பொதுலாகிற கல்லுக்கு என்னது, மது அண்டு வண்டு ஓகேங்களா. மது ஓகே, கல் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பார்த்தோன்னா என்னது, கல் ஓகேங்களா. இந்த கல் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், மது, மது ஒரு வகையான மது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா வண்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கல்லல் ஓகேங்களா. கல்லல் என்பது கல்லுதல் ஓகேங்களா. கல்லல் கல்லல் என்பதன் பொருள் கல்லுதல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கல்லல் கல்லல் என்பது களவு செய்தல் ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க, கல்லல் கல்லல்னா கல்லுதல். ஸோ நம்ம இந்த கல்லல் பாருங்கள் கல்லுதல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கல்லலுக்கு என்ன வருது பாருங்கள், பொதுலகரத்தில் வரக்கூடிய கல்லலுக்கு களவு செய்தல் ஓகேங்களா. களவு செய்தல் என்று பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கள்ளி ஓகேங்களா. கள்ளின்றது வந்து பார்த்தோன்னா என்ன பொருள், ஆமை, ஊர்க்குருவி ஓகேங்களா. ஆமை அண்டு ஊர்க்குருவி கொடுத்துருக்காங்க, கள்ளி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பொதுலகரத்தில் வரக்கூடிய கள்ளிக்கு ஒரு மரம், கள்ளி மரம் அண்டு திருடி அப்படின்ற பொருள் வருது. ஸோ கள்ளி, திருடி அந்த பொருளை கொடுத்துருக்காங்க. கள்ளின்றது ஒரு மரம். ஸோ கள்ளி மரம் ஊர் சைடுங்களாம் இருக்கும் இல்லைங்களா, கள்ளி மரம் ஓகேங்களா, கள்ளி மரம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா என்னது, திருடி, இது வந்து கள்ளி ஓகேங்களா. எந்த கள்ளி கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் பொதுலகரத்தில் வரக்கூடிய கல்விக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கல்வி. கல்வின்னா என்னது, படிப்பு. ஸோ கல்வி படிப்பு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கல்வி. கல்வினா திருடி ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கல்வினாலும் திருடி தான். கல்வி கல்வி பெண்பாலை குறிக்குது இல்லையா, கல்வி ஓகேங்களா. திருடி அப்படின்ற பொருள் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், காலம். காலம் என்பது வந்து பார்த்தோன்னா சமயம், பருவம். ஸோ அந்த காலத்தை குறிக்கிறது காலம். இந்த காலம் பாருங்கள், கருமை, நஞ்சு ஓகேங்களா. அப்போ பாருங்கள், காலம். காலம் என்பது பருவ காலத்தை குறிக்கக்கூடியது, பருவ காலம்னு சொல்லலாம். அதே சமயம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, சமயம். அந்த சமயம், அந்த பருவம். ஸோ அந்த சமயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ காலம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், காலம் ஓகேங்களா. இந்த காலம் ஓகே, பொதுலகரத்தில் வரக்கூடிய காலமுக்கு பொருள் என்னென்னா கருமை அண்டு நஞ்சு ஓகேங்களா. காலம் என்பதன் பொருள் கருமை அண்டு நஞ்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, காளி. காளி காளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காளி என்பது என்ன பொருள்னா பசு கூட்டம் ஓகேங்களா. காளி காளின்னா என்னது, பசு கூட்டம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, காளி. காளினா துர்க்கை ஓகேங்களா, தெய்வத்தை சொல்கிறாங்க, காளி தெய்வம், துர்க்கை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது காளி ஓகேங்களா. காளினா என்னது, பசு கூட்டம், காளி அதாவது காளி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி காளி ஞாபகம் வச்சுக்கோங்க. காளினா என்னது, பசு கூட்டம். காளி என்பதன் பொருள் பசு கூட்டம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா காளி. காளி வந்து பார்த்தோன்னா என்னது, துர்க்கை ஓகேங்களா, தெய்வத்தை சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்,
காலை ஓகேங்களா. காலை வந்து பார்த்தோன்னா என்னது விடியற் காலை, நம்ம விடியற் காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த விடியற் காலம் காலை. ஸோ காலைன்றது எருது ஓகேங்களா, எருது அண்டு இளையோன் ஓகேங்களா, இளமையான இருக்கவங்கள காளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ காலை என்பது எருது அண்டு இளையோன் ஓகேங்களா, காலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கிளி ஓகேங்களா. கிளி என்பது பயம் அண்ட் அச்சம் சொல்லலாம் ஓகேங்க. கிளியாக இருக்கிறான், பயத்தில் இருக்கிறான், அச்சப்படுறான்னு சொல்கிறது கிளின்றது பயம். ஸோ அங்கே பாருங்கள் கிளின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு பொருள் கிழிச்சு எடுத்து போடுறது கிளிப்பாய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கிளின்றது கிளிப்பிள்ளை ஓகேங்களா, கிளி பறவை சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ பாருங்கள் இந்த கிளி என்பது வந்து பார்த்தோன்னா பறவை, கிளிப்பறவை. ஸோ இந்த கிளி வந்து பார்த்தோன்னா கிழிச்சு எடுத்துடு கிளி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கிளி வந்து பார்த்தோன்னா என்னது பயம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா கீழ்னா கதவின் கீழ் ஓகேங்களா. கீழ் என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா கதவுடைய அந்த கீழ் ஓகேங்களா, கீழ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கீழ்ன்றது கீழே ஓகேங்களா. அடுத்து பாருங்க இந்த கீழ் என்ன சொல்லியிருக்காங்க, பொதுலகரத்தில் வரக்கூடிய கீழுக்கு வந்து பார்த்தோன்னா கௌபீன உடை ஓகேங்களா, கௌபீன உடைன்னு சொல்கிறாங்க. கீழ் என்றால் கௌபீன உடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் கீழ் என்பது வந்து பார்த்தோன்னா என்னது கதவின் கீழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ் என்பது கீழே ஓகேங்களா, கீழ்னா கீழே வா அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கீழ் என்பது கௌபீன உடை ஓகேங்களா, கௌபீன உடை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் குரல் ஓகேங்களா. குரல்னா ஒலி. ஸோ நம்மளுடைய சவுண்டு ஓகேங்களா, நம்ம பேசக்கூடிய சவுண்டு குரல் வந்து பார்த்தோன்னா ஒலி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த குரல் என்ன வருது, குரல் வந்து பார்த்தோன்னா திருக்குறள் ஓகேங்களா, அது ஒரு நூல். அண்டு குரல்னா குறுமை ஓகேங்களா, குரல்னா குறிக்கிறது குறுமை. அதை பார்த்தோன்னா இப்போ குறுமைன்னு சொல்கிறீங்களா, இந்த குறுமை தானே சொல்லுவோம். அப்போ இந்த ரகரத்தில் வரதுனால இது என்னது குரல் என்பது குறுமை என்ற பொருளில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா ஒரு நூல் ஓகேங்களா, குரல். ஸோ குலம் என்பது வந்துன்னா வம்சம் ஓகேங்களா, நம்மளோட வம்சம் இருக்கு இல்லைங்களா. ஸோ வம்சம்ன்றது குலம்னா வம்சம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த குளம் என்பது அதாவது தடாகம் நீர்நிலை இருக்கக்கூடிய ஒரு குளம் ஓகேங்களா. இந்த குளம் என்னது நீர்நிலை தான் வந்து பார்த்தோன்னா குளம் சொல்லுவாங்க ஓகேங்களா, நீர் நிரம்பிய ஒரு பகுதி குளம். ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா என்னது தடாகம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. குளம் என்றால் தடாகம் அண்டு நெற்றி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் குழம்பு ஓகேங்களா. குழம்பு இங்கே பார்த்துக்கோங்க, இந்த குழம்பு அதாவது லகரம் ஓகேங்களா, அதாவது சிறப்பு லகரம் இருக்கு இல்லைங்களா. இந்த லகரத்தில் குழம்பு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்னது சோறு அண்டு குழம்பு குழம்புனா சேரு அண்டு குழம்பு கறி ஓகேங்களா. சேரு குழம்பு என்பதுங்க பாருங்கள் குழம்புக்கு வந்து பார்த்தோன்னா என்னது சேரு அண்டு ஏன்னா அது சேரில் ரொம்ப குழம்புலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, குழம்புனா சேரு அண்டு குழம்பு கறி ஓகேங்களா, குழம்பு கறி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் குழம்பு ஓகேங்களா. இந்த குழம்புக்கு என்ன வந்திருக்குது, விலங்கின் குழம்பு, அதாவது விலங்கோட கால்களில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த விலங்குடைய குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. குழம்பு வேற குழம்புன்றது வந்து பார்த்தோன்னா விலங்குடைய உறுப்பு குழம்பு ஓகேங்களா, விலங்குடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய குழம்பு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் குளிசம்னா வந்து பார்த்தோன்னா வஜ்ராயுதம் ஓகேங்களா. இந்த லீ பாருங்கள் தனிலகரத்தில் வரக்கூடிய குளிசம் என்ன கொடுத்துருக்காங்க, வஜ்ராயுதம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் குளிசம் பொதுலகரத்தில் வரக்கூடிய குளிசம், அதை பார்த்தோன்னா ரட்சாபந்தம் ஓகேங்களா, ரட்சாபந்தம் சொல்கிறாங்களா, அந்த ரட்சாபந்தனம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க குளிசம். ஸோ நோட் பண்ணிக்காங்க குளிசம் இந்த குளிசம் வந்து என்ன வந்திருக்குன்னா வஜ்ராயுதம். ஸோ வஜ்ராயுதம்ன்றது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா குளிசம்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரக்ஷாபந்தம் ஓகேங்களா, ரக்ஷாபந்தனம். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் குலை. ஸோ குலைன்றது என்னது கொத்து ஓகேங்களா, ஒரு குலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது குலைன்றது கொத்து ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் குலை ஓகேங்களா. குலை என்பது குண்டலம் அண்டு தளிரில் ஒரு குலை ஓகேங்களா. குலைன்றது வந்து பார்த்தோன்னா கொத்து. ஸோ அந்த அப்படின்னு சொல்கிறேன், குலைன்னா கொத்து. ஸோ குலைன்றது என்னது தண்டலம் அண்டு தளிரிலை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கூலம் என்பது கடை வீதி அண்டு தானியம் ஓகேங்களா. கூலம் என்பது என்ன சொல்லியிருக்காங்க, கடை வீதி அண்டு தானியம் கூலம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கூலம் என்பது என்ன பார்த்தோன்னா குப்பை கூலம் ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க கூலம்ன்றது தானிய வகை ஓகேங்களா. 16 வகை கூலத்தை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஓகே அதை 16 வகை தானியமும் கூலம் என்று பொருள்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கூலம் என்பது கடை வீதி அண்டு தானியம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்
கூலம் என்பது குப்பை கூலம். ஓகேங்களா, குப்பை கூலம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கூலி. கூலின்றது வந்து பார்த்தோன்னா சம்பளம். ஓகேங்களா, கூலினா சம்பளம். ஸோ இந்த கூலி பாருங்க, கூலின்றது பேய் அண்டு பெருங்கழுகு. ஓகேங்களா, கூலி கூலி கொடுக்குறாங்க சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூலி அதாவது பார்த்தோன்னா பொதுலகரத்தில் வரக்கூடிய கூலிக்கு என்ன பொருள் பாருங்க, இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேய். ஓகேங்களா, கூலினா என்ன சொல்லியிருக்காங்க, பேய்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பெருங்கழுகு. ஓகேங்களா, கூலினா பெருங்கழுகு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னது, கேள். ஓகேங்களா, கேள்னா ஒப்பு, ஒளி, நிறம் இந்த பொருள் வந்திருக்கு. ஓகேங்களா, கேள். இல்லு பாருங்க என்ன வந்திருக்குது, நமக்கு சிறப்பு லகரம் கொடுத்துருக்காங்க. கேள் என்பது வந்து பார்த்தோன்னா என்னது, ஒப்பு, ஒளி. ஓகேங்களா, நிறம். ஓகேங்களா, ஒப்பு, ஒளி அண்டு நிறம் வந்திருக்கு. ஸோ கேள். கேள் என்பது வந்து பார்த்தோன்னா கேட்பாய், உறவு. ஓகேங்களா, கேள். ஸோ அந்த கேள்வியை கேள் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த கேள்விக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, கேட்பாய், உறவு பொருள் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கேலி. கேலி என்பது வந்து பார்த்தோன்னா பரிகாசம். ஸோ கேலி செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன். கேலின்றது வந்து பார்த்தோன்னா என்னது, பரிகாசம். ஓகேங்களா, கேலி கிண்டல் செய்யறது வந்து பார்த்தோன்னா பரிகாசம் என்ற பொருள் வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த கேலி. கேலி என்பது மகளிர் விளையாட்டு. ஓகேங்களா, கேலி. கேலி என்பது வந்து பார்த்தோன்னா என்னது, மகளிர் விளையாட்டு. ஓகேங்களா, கேலி. கேலி செய்வது பரிகாசம். ஸோ கேலி வந்து பாருங்க மகளிர் விளையாட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொழு. ஓகேங்களா, கொழு என்பது வந்து பார்த்தோன்னா நிமிர்ச்சி அண்டு சமூகம். ஓகேங்களா, கொழு. கொழுன்றது என்னன்னு பாருங்க, நிமிர்ச்சி அண்டு சமூகம். ஓகேங்களா, கொழு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொழு. கொழுன்றது வந்து பார்த்தோன்னா காரு. ஓகேங்களா, கொழு. லூ பாருங்க, இந்த லூ கொடுத்துருக்காங்க, சிறப்பு லூ. ஸோ கொழுன்றது என்னது, அதை பார்த்தோன்னா கொழுன்றது காருன்ற பொருளில் கொடுத்துருக்காங்க, காரு. ஓகேங்களா, கார் கிடையாது, காரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொழு. கொழுன்னு பார்த்தோன்னா பாட்டின் கருத்தை விளக்கும் சொற்றொடர். ஓகேங்களா, கொழு என்பது வந்து என்ன பாருங்க, பாட்டுடைய கருத்தை விளக்கும் சொற்றொடர் கொழு. ஓகேங்களா. ஸோ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 3 வகையாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பாருங்க தனிலகரம். தனிலகரத்தில் வரக்கூடிய கொழுக்கு என்ன பொருள் வந்து பார்த்தோன்னா அதான் நிமிர்ச்சி, சமூகம். ஓகேங்களா, கொழுன்றது நிமிர்ச்சி, சமூகம். ஸோ அடுத்து பாருங்க கொழு. கொழு வந்து பார்த்தோன்னா என்னது, காரு அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. கொழுன்றது காருன்ற பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொழு. கொழு வந்து பார்த்தோன்னா என்னது, அதாவது பொதுலகரத்தில் வரக்கூடிய கொழு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பாட்டின் கருத்தை விளக்கும் சொற்றொடர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொலை. கொலை வந்து பார்த்தோன்னா தனிலகரத்தில் வரக்கூடிய கொலைக்கு என்ன பொருள் பாருங்க, கொலை என்பது கொல்லுதல். ஓகேங்களா, கொலை செஞ்சுட்டான், கொன்னுட்டான். ஓகேங்களா, கொலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொலை. கொலை வந்து பார்த்தோன்னா என்னது, இசைப்பாட்டு. கொலை வந்து இசைப்பாட்டு. ஸோ கொலை. கொலை வந்து பார்த்தோன்னா கொல்லுதல். இந்த கொலை பாருங்க, கொலை வந்து என்னது, இசைப்பாட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொல். கொல் என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா கொல்லன், கொல்லு. ஓகேங்களா, கொல்லன் அண்டு கொல்லு. ஓகேங்களா, கொல் என்பதன் பொருள் கொல்லன் அண்டு கொல்லு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொல். கொல் என்பது வந்து பார்த்தோன்னா தானியம், வாங்கு. அந்த பொருளை கொல். ஓகேங்களா, வாங்கு அப்படின்னு பொருள். ஓகேங்களா, தானியம் அண்டு வாங்கு இந்த பொருள் வருது. கொல் என்பது வாங்கிக்கொள். ஓகேங்களா, அதாவது பொருள் பாருங்க, கொல் என்பது பொருள் தானியம் அண்டு வாங்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொல்லி. கொல்லின்றது வந்து பார்த்தோன்னா கொல்லி. கொல்லி ஒரு மலை. கொல்லிமலை நாமக்கல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மலை. கொல்லி என்பதன் பொருள் ஒரு மலை. ஓகேங்களா. ஸோ இந்த கொல்லி பாருங்க, நெருப்பு விறகு அடுப்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பாருங்க கொல்லி. கொல்லி விறகுடைய அந்த நெருப்பு விறகு. ஓகேங்களா, நெருப்பு விறகு. ஸோ அது வந்து கொல்லி தெரியும் இல்லைங்களா, அடுப்பு கொல்லி. ஓகேங்களா, இது. ஸோ இந்த கொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு மலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கொள்ளை. கொள்ளை என்பது தோட்டம். ஸோ நம்ம விவசாய தோட்டம் இருக்குல்ல, அது கொள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொள்ளை பாருங்கள், கொள்ளை வந்து பார்த்தோன்னா கொலை அண்டு விலை. ஓகேங்களா, கொள்ளை என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா விலை. ஓகேங்களா, கொலை அண்டு விலை. ஸோ பாருங்கள் கொள்ளை. கொள்ளை என்பது வந்து பார்த்தோன்னா தோட்டம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. கொள்ளை என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா தோட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த கொள்ளை வந்து பார்த்தோன்னா கொலை அண்டு விலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கோலம். கோலம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கோலம் வந்து பார்த்தோன்னா அழகு அண்டு பன்றி. ஓகேங்களா. ஓகே, கோலம். கோலம் என்பது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகு அண்டு பன்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, கோலம். ஓகேங்களா, கோலம்ன்றது பாருங்க அழகு அண்டு பன்றி. ஓகேங்களா, கோலம் இருக்கு இல்லைங்களா, ஸோ கோலம்னா என்னன்னு பாருங்க, அழகு அண்டு பன்றி ரெண்டுமே வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா கோலம். ஓகேங்களா, கோலம்னா உருண்டை. ஓகேங்களா, கோலம்ன்றது கோல வடிவம். ஓகேங்களா, உருண்டை வடிவம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கோலம்னா உருண்டை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கோழி. ஓகேங்களா, கோழின்றது என்னது, இலந்தை. ஓகேங்களா, கோழினா இலந்தை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த கோழி. ஓகேங்களா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி, கோழி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கோழி. ஓகேங்களா, கோழின்றது அத்தி அண்டு ஆள். ஓகேங்களா, அத்தி ஆள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இங்கே பாருங்க என்ன கொடுத்தாங்க, கோழி. கோழின்றது இலந்தை. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கோழி. கோழி வந்து நம்ம வளர்க்கக்கூடிய கோழி, கோழி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கோழி. கோழின்றது அத்தி அண்டு ஆள். ஓகேங்களா. ஆள்னா என்னென்னு பார்த்தோம், ஆள்னா ஆலமரம்னு பார்த்தோம். ஓகேங்களா.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, கோழின்னா என்னது, ஆலமரம். ஸோ அத்தின்றது அத்தி மரம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கோல்ன்றது என்ன பாருங்க, கோல்ன்றது அம்பு அண்டு நம்ம யூஸ் பண்ணுற ஊன்றுகோல். ஓகேங்களா, ஊன்றுகோல் அம்பு. ஓகேங்களா, ரெண்டுமே வரும் கோலுக்கு. ஸோ இந்த கோல் பாருங்க, கோல் மூட்டுதல், அதாவது புறங்கூறல். ஓகேங்களா, கோல் மூட்டுதல் சொல்லுவாங்க இல்லைங்களா, கோல் அண்டு புறங்கூறல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, சகலம். சகலம் என்றால் என்ன பொருள் பாருங்க, எல்லாமும், சகலமும் எல்லாமும். ஓகேங்களா, எல்லாம் என்று பொருள். சகலம் பாருங்க என்னது சொல்லியிருக்காங்க, தனிலகரம். ஓகேங்களா, தனிலகரத்தில் என்ன வருது, சகலம் என்பது எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பொதுலகரம். பொதுலகரத்தில் சகலம் என்பது உருவத்தோடு கூடியது. ஓகேங்களா, சகலம் என்பது உருவத்தோடு கூடியது எதில், பொதுலகரத்தில். ஓகேங்களா, சகலம். ஓகேங்களா, சகலம் என்பது பாருங்க என்ன கொடுத்தனா, பொதுலகரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, உருவத்தோடு கூடியது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சலம். சலம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா, அசைவு அண்டு ஜலம். ஓகேங்களா, அசைவு அண்டு ஜலம். ஜலம்னா என்னது, நீர். ஸோ அது சலம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வடமொழியில் சலம் ஜலம். ஓகேங்களா, சலம் என்பது அசைவு அண்டு ஜலம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சலம் பொதுலகரத்தில் வரக்கூடிய சலம்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துன்பம் மூர்க்கம். ஓகேங்களா, சலம் சஞ்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சலம் என்பது அதாவது துன்பம் அண்டு மூர்க்கம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சளி. ஓகேங்களா, சளி பாருங்க, இந்த சளி என்னது, தனிலகரம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த சளிக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க, சளின்றது வந்து பார்த்தோன்னா என்னது, மனஞ்சளிப்பாய், சலிச்சுக்கிறது. ஓகேங்களா, சலிச்சு பேசுற அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ மனஞ்சளிப்பாய், சலித்து கொள்ளுதல். ஓகேங்களா, சலிப்பு, இது வந்து மனஞ்சளிப்பாய். ஓகேங்களா, இந்த சளிக்கு. ஸோ இந்த சளி பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, கோலை. ஓகேங்களா, கோலை. ஓகேங்களா, சளின்றது வந்து பார்த்தோன்னா என்னது, கோலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, சவளை. சவளைன்றது என்னதுப்பா, மெலிவு. ஓகேங்களா, சவளை என்றால் மெலிவு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சவளை பொதுலகரத்தில் வரக்கூடிய சவளைக்கு என்ன பாருங்க, வங்க மணல். ஓகேங்களா, சவளை என்றால் வங்க மணல் என்று பொருள். ஓகேங்களா. ஸோ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, சவளை என்றால் மெலிவு. ஓகேங்களா, சவளை மெலிவு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பொதுலகரத்தில் வரக்கூடிய சவளைக்கு வங்க மணல். ஓகேங்களா, வங்க மணல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சாலிகை. ஓகேங்களா, சாலிகை என்றால் கவசம். ஓகேங்களா, சாலிகை என்றால் கவசம் என்று பொருள். இது வந்து தனிலகரத்தில் சாலிகை. ஓகேங்களா, சாலிகை என்றால் என்ன பொருள் பாருங்க, கவசம். ஓகேங்களா, சாலிகை என்றால் கவசம். அதே பொதுலகரத்தில் வரக்கூடிய சாலிகை என்றால் என்ன பாருங்க, வண்டு அண்டு பணப்பை. ஓகேங்களா. ஸோ பாருங்க, தனிலகரத்தில் வரக்கூடிய சாலிகைக்கு கவசம் என்று பொருள். ஸோ பொதுலகரத்தில் வரக்கூடிய சாலிகைக்கு வண்டு அண்டு பணப்பை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சுள்ளி. ஓகேங்களா, சுள்ளினா நம்ம அடுப்புக்கு வைக்கிறோங்க இல்லைங்களா. ஸோ ஓகே, அந்த சுள்ளி. ஓகேங்களா, சுள்ளினா இப்போ அடுப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சுள்ளிக்கு தான் வந்து பார்த்தோன்னா சிறுவிறகு. ஓகேங்களா, சுள்ளின்றது வந்து பார்த்தோன்னா தமிழில் படிப்பீங்களா, சுள்ளினா சிறுவிறகு. ஓகேங்களா, சுள்ளி. ஸோ சிறுவிறகு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சுள்ளி என்ன சொல்லியிருக்காங்க, சுள்ளி என்றால் அடுப்பு என்று பொருள். ஓகேங்களா, சுள்ளினா அடுப்பு அண்ட் இந்த சுள்ளி பாருங்கள் சிறுவிறகு. ஓகேங்களா, அது சம்மந்தமாகவே வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூளி. ஓகேங்களா, சூளினா கர்ப்பிணி. ஓகேங்களா, கர்ப்பிணி. ஓகேங்களா, சூளின்றது கர்ப்பிணி என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூளி. ஓகேங்களா, பாருங்கள் சூளி சிறப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொருள் வந்து பார்த்தோன்னா உச்சி. ஓகேங்களா, சூழி என்பதன் பொருள் உச்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, சூழினா ஆண்மயிர். ஓகேங்களா, சூழி என்றால் ஆண்மயிர். ஸோ பாருங்க, சூழி தனிலகரத்தில் வரக்கூடிய சூழிக்கு என்ன பொருள் பாருங்க, இந்த சூழி வந்தால் அதுக்கு பொருள் வந்து பார்த்தோன்னா கர்ப்பிணி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சூழி என்றால் வந்து பார்த்தோன்னா என்னது, உச்சி. ஓகேங்களா, உச்சி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சூழி என்றால் ஆண்மயிர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, சூளை. ஓகேங்களா, சூளைன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான வயிற்று நோய். ஓகேங்களா, சூளைன்றது ஒரு வகையான நோய். ஓகேங்களா. சூளைன்றது வந்து பார்த்தோன்னா செங்கர் சூளை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த லகரம் எதுக்கு வருதுன்னு பாருங்க. சூளைன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான வயிற்று நோய். ஓகேங்களா, நம்ம தமிழில் கூட படிப்போம் இல்லைங்களா, சூளை என்ற நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர், அந்த நோயை வந்து தனிச்சவர் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லைங்களா, திருநாவுக்கரசர் இருக்குங்களா. ஓகே. ஸோ அதில் பாருங்கள், சூளை. இந்த சூளை வந்துருக்கு இல்லைங்களா. ஓகேங்களா, சூளைன்றது என்னன்னு பாருங்கள், சூளை. ஓகேங்களா, சூளை வந்தால் ஒரு வகையான நோய். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூளை, செங்கர் சூளை. ஓகேங்களா, செங்கர் சூளை வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சூளை வருது. ஓகே, பொதுலகரம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூள். ஓகேங்களா, சூள் என்பது பாருங்கள், சூள்ன்றது வந்து பார்த்தோன்னா கற்பம். ஓகேங்களா, சூள் என்பதன் பொருள் பாருங்க, கற்பம். ஓகேங்களா, சூள் என்றால் கர்ப்பம் என்று பொருள். ஓகேங்களா, ஒரு நிமிஷம்ப்பா. சூள் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கர்ப்பம். ஓகேங்களா, சூள் என்றால் கர்ப்பம் என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சூள் என்ற கற்பம், சூழ். ஓகேங்களா, சூழ் பாருங்க, அதாவது சுற்றுவாய், சூழ்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சூழ் என்றால் சுற்றுவாய், அதாவது சூழ்ந்து கொள்ளுதல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா, சூழ் என்றால் சுற்றுவாய், சூழ்ந்து கொள்ளுதல். ஓகேங்களா.
ஸோ பாருங்கள் சூழ் என்றால் இதுக்கு வந்து அந்த மகரந்த சூழ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து கற்பம் என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சூழ் வந்து பார்த்தோன்னா சுற்றுவாய், அதை சூழ்ந்து கொள்ளுதல். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் இந்த சூழ் வந்து பார்த்தோன்னா சபதம், சூழ் உரைத்தல். ஓகேங்களா, சபதம் சூழ் என்பது வந்து பார்த்தோன்னா சபதம். அண்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆணை. ஓகேங்களா, சூழ் உரைக்கிறது, ஆணையிடுதல். ஓகேங்களா, சூழ். ஸோ பாருங்கள் சூழ்னா கற்பம், சூழ்ன்றது சுற்றுவாய், சூழ் என்றால் ஆணை, சபதம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செதில்ன்றது மரச்செதில். ஓகேங்களா, மரத்தில் செதுக்கி எடுக்கக்கூடிய செதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், மரச்செதில். ஓகேங்களா, செதில் என்பதே என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, மரச்செதில்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த செதில் பாருங்கள், இந்த செதில் வந்து பார்த்தோன்னா மீன் செதில். ஓகேங்களா, பொதுலகரத்தில் வரக்கூடிய செதில், மீனில் இருக்கக்கூடிய செதில். ஓகேங்களா, மீன் செதிலுக்கு என்ன செதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பொதுலகரத்தில் வரக்கூடிய செதில் மீன் செதில். ஸோ அடுத்த மரத்தில் செதுக்கக்கூடிய செதிலுக்கு வந்து பார்த்தோன்னா மரச்செதில். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செல்லு. ஓகேங்களா, செல்லுனா என்னது, கழிவு. ஓகேங்களா, செல் கழிவு. ஓகேங்களா, செல்லு, இந்த செல்லு பாருங்கள் அதாவது தெல்லு பூச்சி. ஓகேங்களா, செல் அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அப்போ பாருங்கள் இந்த செல். ஓகேங்களா, செல்லு அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா தெல்லு பூச்சி அப்படின்னு பொருள். ஓகேங்களா, ஸோ அதே கழிவுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது செல் வருதுன்னா செல்லு. ஓகேங்களா, செல்லு வருது. ஓகேங்களா, செல்லுனா கழிவு, செல்லு. இங்கே பாருங்கள் இந்த பொதுலகரம். ஓகேங்களா, பொதுலகரத்துக்கு தெல்லு பூச்சி. ஓகேங்களா, செல்லு பூச்சின்னு சொல்லுவீங்களா, அதனால செல் பூச்சி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா என்ன தெல்லு பூச்சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்லுக்கு வந்து கழிவுன்னு பொருள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சொல்லல்னா சொல்லுதல். ஸோ சொல்லல் என்பது பொருள் பாருங்கள் சொல்லுதல். ஸோ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம் இல்லையா, சொல்லுதல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த சொல்லல் பாருங்கள் காரிய தாழ்ச்சி. ஓகேங்களா, சொல்லல் காரிய தாழ்ச்சி. ஓகே, சொல்லலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பாருங்கள் காரிய தாழ்ச்சி. ஓகேங்களா, ஓகேங்க பாருங்கள் சொல்லல்ன்றது வந்து பார்த்தோன்னா சொல்லுதல், ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, இந்த சொல்லல்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாத விஷயம். ஓகே, காரிய தாழ்ச்சி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சோழி. ஓகேங்களா, சோழின்றது அதாவது பார்த்தோன்னா ஜோலி அண்டு காரியம். ஸோ சோழின்றது ஒரு சோழியாக வேலைக்கு போயிருக்காங்க, அதாவது ஒரு சோழியை வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோழினா வேலை. ஓகேங்களா, ஜோலி அதாவது காரியம், ஒரு காரியமா. ஓகேங்களா, அப்படி சொல்லலாம். ஓகேங்களா, சோழி என்பதன் பொருள் வந்து பாருங்கள் ஜோலி அண்டு காரியம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சோழி. ஓகேங்களா, சோழினா பிச்சைக்காரர் பை. ஓகேங்களா, சோழி பை. ஓகேங்களா, பிச்சைக்காரரோட பை என்ன சொல்லலாம், சோழி பைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிச்சைக்காரர் பை சோழி பைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. சோழின்றது வந்து பார்த்தோன்னா ஜோலி அண்டு வந்து பார்த்தோன்னா காரியம். ஸோ இங்கே பாருங்கள் சோழின்றது என்ன கொடுத்துருக்காங்க, பிச்சைக்காரர் பை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தளம். ஓகேங்களா, தளம்ன்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தளம். ஓகேங்களா, அடி பகுதி இருக்கு இல்லைங்களா, தளம் போடுறதுன்னு சொல்லுங்களா இந்த தளம். ஸோ அடுத்து பாருங்கள் இந்த தளம் சேனை. ஓகேங்களா, தளம் என்றால் சேனை என்று பொருள். ஓகேங்களா, தளம் சேனை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தலை என்பது என்னது, சிரசு, நம்ம தலை. ஓகேங்களா, தலை வந்து பார்த்தோன்னா சிரசு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தலை வந்து பார்த்தோன்னா இலையில், செடி கொடியில் இருக்கக்கூடிய தலை, இலை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த தலை என்றால் விலங்கு அண்டு கட்டு. ஆப்பிள் கிணத்துல வரும் இல்லைங்களா தலை. ஓகேங்களா, அதுக்கு பொருள் வந்து விலங்கு அண்டு கட்டு. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தளம் என்றால் ஓகே இடம். ஓகேங்களா, தளம் என்பதன் பொருள் இடம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த தளம். ஓகேங்களா, அதாவது பொதுலகரத்தில் வரக்கூடிய தளத்துக்கு பொருள் சேனை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தலை உறுப்பு. ஓகே, சிரசுன்னு சொல்லலாம், உறுப்பு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தலை வந்து பார்த்தோன்னா இலையில் இருக்கக்கூடிய தலை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இந்த தலை பாருங்கள் விலங்கு அண்டு கட்டு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தவளை. ஓகேங்களா, தவளைன்றது வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பாத்திரம். ஓகேங்களா, தவளை. ஓகேங்களா, குடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த குடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தவளைன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த தவளை வருது பாருங்கள் தவளை. ஓகேங்களா, தண்ணிலகரத்துக்கு வரக்கூடிய தவளை, இது வந்தால் பெரிய பாத்திரம் என்று பொருள். ஓகேங்களா, ஸோ அதே வந்து பார்த்தோன்னா இந்த தவளை. ஓகேங்களா, தவக்கலை இருக்கு இல்லைங்களா தவளை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு விலங்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தாளம் என்பது என்ன பார்த்தோன்னா கூந்தற்பனை. ஓகேங்களா, தாளம் என்பது என்ன பார்த்தோன்னா அதாவது இது வந்து ஒரு பூ இருக்கு இல்லைங்களா, தாளம்பூ. ஓகேங்களா, கரெக்டு தான், தாளம்பூ. எஸ் கரெக்டு, தாளம்பூ தான்ப்பா. நான் சொல்கிறாங்க. அதுமாரி கூந்தற்பனை, அது வந்து பார்த்தோன்னா ஒரு பனை ஓலை மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, தாளம்பூ எப்படி இருக்குன்னா பனை ஓலை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த கூந்தற்பனைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் தாளம் என்பது என்னன்னு பாருங்கள், இந்த தாளம் என்பது ஓகேங்களா நான் சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா கூந்தற்பனை. ஓகேங்களா, அது ஒரு மடல். ஓகேங்களா, தாளை மடல். ஓகே, அது நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது தாளம் என்பது என்ன பார்த்தோன்னா காலவளவு. ஓகே, காலவளவு ஒரு வகை வாத்தியம், ஓகேங்களா, தாளவாத்தியம். ஸோ ஓகே, அப்போ பாருங்கள் தாளம் என்பது காலவளவு. ஓகே, காலவளவு அதேமாதிரி ஒரு வகை வாத்தியம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தாலின்றது மங்கள நான். ஓகேங்களா, தாலி என்பதன் பொருள் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மங்கள நான். ஓகேங்களா,
ஸோ தாலி என்றால் மங்கள நான். ஓகேங்களா? ஸோ இது வித்தியாசம்லாம் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தாலி. தாலின்றது என்னென்னு பார்த்தோன்னா குடம் அண்டு சாடி. ஓகேங்களா? முதுமக்கள் தாலி பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ முதுமக்கள் தாலி என்னது குடம் அண்டு சாடி. ஓகேங்களா? ஒரு குடம் சாடின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா. தாலின்றது என்னது முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ அந்த முதுமக்கள் தாலிகள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த தாலி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாலி பனை. ஓகேங்களா? தாலி என்றால் பனை. ஓகேங்களா? சிறப்பலங்கிறதுக்கு வரக்கூடிய தாலி. ஓகேங்களா? இந்த தாலிக்கு என்ன பொருள் பாருங்கள் பனை என்று பொருள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தாள். தாள் என்றால் ஓகே நாக்கு. ஸோ தாள் என்றால் நாக்கு என்று பொருள். அது நாவு. ஸோ அது தாளாட்டு அந்த பொருள் வருது. தாள் என்றால் தாளாட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் தாழ். தாழ் வந்து பார்த்தோன்னா பணிவாய் தாழ்ந்து வணங்குதல். ஸோ பணிவாக வணங்குறது. தாழ்ந்து போ பணிந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த தாளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பணிவாய். ஓகேங்களா? தாள் என்றால் என்ன பொருள் கொடுத்துருக்காங்க பணிவாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தாள். தாள் என்றால் என்னது பணிவாய். ஓகே பணிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தாள். தாள் வந்து பார்த்தோன்னா கால் அண்ட் முயற்சி. ஓகேங்களா? ஸோ தாள் என்பது கால் முயற்சி. ஓகேங்களா? கால் முயற்சிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தாள். தாள் என்றால் முயற்சி என்று நமக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தாள் என்றால் முயற்சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் துலக்கம். ஓகேங்களா? துலக்கம் என்பதன் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவு. ஓகேங்களா? தெளிவு அண்ட் பிரகாசம். துலக்கமாக இருக்குது. ஓகேங்க. துலக்கம் என்றால் தெளிவு. ஓகேங்களா? அதே சமயம் பிரகாசம் ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் துலக்கம். சிறப்புலகரத்துக்கு வரக்கூடிய பொதுலகரத்துக்கு வரக்கூடிய துலக்கம் பாருங்கள் அசைவு. ஓகேங்களா? துலக்கம் அசைவு அண்டு கலக்கம். ஓகேங்களா? அசைவு கொடுத்துருக்காங்க கலக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க துலக்கம் என்றால் தனிலகரத்துக்கு வரக்கூடிய துலக்கம். ஸோ இந்த துலக்கத்துக்கு என்ன பொருள் வருது பாருங்க தெளிவு அண்டு பிரகாசம். ஓகே. துலக்கம் என்றால் ஒரு பிரகாசமாக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க துலக்கம். ஸோ துலக்கம் என்பது வந்து பார்த்தோன்னா அசைவு அண்டு கலக்கம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க துளை. ஓகேங்களா? துளை என்பது என்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒப்பு அண்டு தராசு. ஓகேங்களா? துளை பாருங்க துளை என்றால் ஒப்பு அண்டு தராசு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? துளை என்றால் ஒப்பு தராசு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த துளை. ஓகேங்களா? துளை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளை. ஓகேங்களா? துளை போடுதல். ஸோ துவாரம் மூங்கில். ஓகேங்களா? துவாரம்ன்றது என்னது ஓகேங்களா குகை மாதிரி துவாரம் துளை போடுதல். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என்னது மூங்கில் என்று பொருள்பா. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. துளை என்றால் வந்து பார்த்தோன்னா ஒப்பு அண்டு தராசு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் துளை என்பது துவாரம் அண்டு மூங்கில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தொலின்னா என்னதுன்னா தோல். ஓகேங்களா? தொலி என்பது தொலி மிக மெல்லியதுன்னு படிப்போம் இல்லைங்களா? ஓகே. தமிழில் கொடுத்துறோம் தொலினா மிக மெல்லியது. ஸோ தோல். ஓகேங்களா? தொலி என்பதன் பொருள் தோல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த தொலின்றதுனா சேரு. ஓகேங்களா? ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. தொலி என்றால் தோல். ஸோ அந்த தொலி பாருங்கள் தொலினா சேரு என்று பொருள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தொலை என்றால் தூரம். ஓகேங்களா? தொலை என்றால் தூரம். ஸோ தொலைவாக இருக்குது தூரம். இந்த தொலை பாருங்கள் தொலையிடுறது துவாரம் போடுறது. ஓகேங்களா? தொலையிடுதல். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா தொலை. ஓகேங்களா? தொலை என்றால் தூரம். தொலை என்றால் தூரத்தை குறிக்குது. ஸோ அதே இந்த பார்த்தீங்கன்னா பொதுலகரத்துக்கு வரக்கூடிய தொலை என்றால் அது தொலைச்சீடு துவாரம் போடுறது தொலைக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தொல்லைன்றதுன்னா தொந்தரறை. ஓகேங்களா? அதான் தொந்தரவு பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ தொந்தரறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது தொல்லைன்றது வந்து பார்த்தோன்னா தொந்தரவு பண்ணுறது தொந்தரை. ஸோ அண்டு பழமை. ஓகேங்களா? தொல்லைன்றது என்னது பழமை. ஓகேங்களா? ஸோ இந்த தொல்லை பாருங்கள் தொல்லைன்றது தொலை அண்டு மறக்கலாம். ஓகேங்களா? ஸோ தொல்லை. ஸோ அங்கே நோட் பண்ணிக்கோங்க தொல்லை என்பது தொந்தரை அண்டு பழமை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தொல்லை என்பது தொலை அண்டு மறக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தோல் என்பது வந்து பார்த்தோன்னா சருமம் அண்டு யானை. ஓகேங்களா? தோல் என்பதன் பொருள் சருமம் அண்டு யானை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த தோல் என்ன கொடுத்துருக்காங்க தோல் என்பது புயம். ஓகேங்களா? தோல் என்பது புயம். ஸோ நம்மளுடைய தோல் வலிமை அது சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த தோலுக்கு குறிப்பிடுவது என்ன சொல்லியிருக்காங்க புயம். ஓகேங்களா? இந்த தோல் நோட் பண்ணிக்காங்க. தோல்னா நம்மளோட ஸ்கின் அதாவது சருமத்து சொல்லுது. அதே சமயம் தோல் என்பது யானை என்ற பொருள் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தோல்ன்றது தோலோட வலிமை. ஓகேங்களா? தோல். ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா புயம். ஓகேங்களா? தோல் என்பது புயம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தோழி. ஓகேங்களா? தோழின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு மீன். மீன் சொல்கிறாங்க இல்லையா? தோழின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு மீன். ஓகேங்களா? தோழின்றது ஒரு மீன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தோழின்றது பாங்கி. ஓகேங்களா? நண்பர் அந்த விஷயத்தில் தோழி வருது இல்லையா? இந்த தோழிக்கு பாங்கி என்ற பொருள். ஸோ அதே தோழி இந்த தோழி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம்? ஸோ தோழின்றது ஒரு மீன். ஓகேங்களா? ஒரு வகையான மீன். ஓர் மீன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா என்னது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா என்னது ஒரு வர்ணமா ஒரு மீன் வரணும். ஸோ ஓர் மீன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓர் மீன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள்
தோழின்றது வந்து பார்த்தோன்னா பாங்கி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தோழின்றது வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அவுரி. ஓகேங்களா. தோழினா அவுரி. ஸோ அந்த 3 தோழி நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தனிலகரம். ஓகேங்களா. தனிலகரத்துக்கு வரக்கூடிய தோழிக்கு என்ன பேர்னா ஒரு மீன். ஓகேங்களா. ஸோ அதே சிறப்பு லகரத்தில் வரக்கூடியது வந்து பார்த்தோன்னா என்னது, நம்ம தோழி நட்பில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. தோழி நட்பு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தோழி வந்து பார்த்தோன்னா என்னது, அவரின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நளி. ஓகேங்களா. நளினா வருந்துவாய். ஓகேங்களா. நளி என்றால் வருந்துவாய் என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நளி. இந்த நளிக்கு என்ன பொருள்னா குளிர் அண்ட் நெருக்கம். ஓகேங்களா. நளி என்றால் குளிர் அண்ட் நெருக்கம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நல்லனா நேர்த்தியான. ஓகேங்களா. நல்ல என்பதன் பொருள் நேர்த்தியான. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நல்லன்னா சிநேகிக்க. ஓகேங்களா. நல்ல என்பதன் பொருள் சிநேகிக்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நளி இங்கே பாருங்க, நளி என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா வருந்துவாய். ஓகேங்களா. நளி என்பதன் பொருள் வருந்துவாய். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நளி என்ன கொடுத்துருக்காங்க, நளினிக்கு வரக்கூடிய நளி. ஓகேங்களா. நளி அதை பார்த்தோன்னா பொதுலாகரத்தில் வரக்கூடிய நளிக்கு என்ன பொருள்னா குளிர் அண்டு நெருக்கம். ஓகேங்களா. குளிர் அண்டு நெருக்கம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நல்லனா நேர்த்தியான. ஓகேங்களா. நல்ல என்பதன் பொருள் பாருங்க நேர்த்தியான. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது பொதுலாகரத்துக்கு வரக்கூடிய இந்த நல்லக்கு என்ன பார்த்தோன்னா சிநேகிக்க. ஓகேங்களா. சிநேகிதம் சிநேகிக்க, சிநேகிக்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நல்லார்னா நல்லவர் அண்டு மாதர். ஓகேங்களா. நல்லவர் அண்டு மாதர். நல்லார்னா என்னது, மாதர்ன்ற பொருள் வருது. ஓகேங்களா. நல்லார்னா மாதர் அண்டு நல்லவர். ஓகேங்களா. ஸோ அந்த பொருள் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நல்லார் என்பது பகைவர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பகைவருக்கு எந்த நல்லார் வருது பாருங்க, பகைவர்னா நல்லார். ஓகேங்களா. அதாவது பொதுலாகறதுக்கு வரக்கூடிய லா வரணும். ஓகேங்களா. நல்லார். ஓகேங்களா. பகைவர்னா நல்லார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ஸோ நல்லார்னா நல்லவர் அண்ட் மாதர். ஓகேங்களா. இந்த நல்லார் பாருங்க பகைவர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நாள்னா 4. ஓகேங்களா. நாள்னா 4. ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நாள் என்பது தினம். ஸோ நாள்தோறும், தினம், புதுமை. ஓகே. நாள் என்றால் புதுமை என்ற பொருள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நாள் என்பது 4. ஓகேங்களா. நாள் என்பது 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நாள். ஓகேங்களா. நாள் என்பது தினம் அண்டு புதுமை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, நீலம். ஓகேங்களா. நீலம் என்பது வந்து பார்த்தோன்னா இருள். ஓகேங்களா. அது நீல நிறம். ஓகேங்களா. கருங்குவளை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்கிறாங்க, அதாவது நீலம் என்பது என்ன சொல்லியிருக்காங்க, இருள். இந்த நீலம் வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லும் போதே கருநீலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ கருங்குவளை ஞாபகம் வச்சுக்கோங்க, இருள். ஓகேங்களா. அது எப்படி இருக்கும், இருள். ஓகே. கருப்பு நிறத்துக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ கருப்பு நிறத்த மாதிரி இருக்கும், அதனால இருள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நீல நிறம். நீலம் என்பது இருள், நீல நிறம், கருங்குவளை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நீலம். இந்த நீலம் என்பது நெடுமை. ஓகே. நெடுமையான அந்த பொருளில் வருது. ஓகேங்களா. நீலம் என்பது ஸோ நம்ம அளவை குறிக்கக்கூடியது நீலம். ஓகேங்களா. நீலம் என்பது நெடுமை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நீலி. ஓகேங்களா. நீலி என்றால் அவுரி அண்டு காளி. ஓகேங்களா. நீலி என்றால் அவுரி அண்டு காளி. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அவுரின்னு ஒன்றுத்துக்கு பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம், தோழி. ஓகேங்களா. தோழி இருக்கு இல்லைங்களா, அந்த தோழி. ஓகேங்களா. தோழி. ஓகேங்க. இந்த தோழிக்கு பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அவுரின்னு பார்த்தோம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, நீலி என்றாலும் அவுரி என்று பொருள். ஓகேங்களா. நீலினா அவுரி அண்டு காளி. ஓகேங்களா. காளி என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நீலிக்கு என்ன பொருள் வருது பாருங்க, நீலினா நெடியன். ஓகேங்களா. நீலி என்றால் நெடியன் என்று பொருள். ஓகேங்களா. நீலி நெடியன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, என்ன சொல்லியிருக்காங்க, நுழை. ஓகேங்களா. நுழை என்றால் நுண்மை அண்டு பலகனி. ஓகேங்களா. பலகனின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நுழை என்றால் அதை நுண்மை. ஓகேங்களா. பலகனி. ஓகேங்களா. பலகனின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நுழை. ஓகேங்க. நுழை என்றால் ஈனம். ஓகேங்களா. நூழை. ஓகேங்களா. அங்கே நோட் பண்ணிக்கோங்க, நூழை. ஓகேங்களா. லை பாருங்கள், இந்த லை வரணும். ஓகேங்களா. என்னது, சிறப்பலகரம். ஓகேங்களா. நூழைனா நுண்மை அண்டு பலகனி. ஓகேங்களா. ஸோ அதே பாருங்கள், இந்த நுழை என்றால் என்னன்னா ஈனம் என்று பொருள். ஓகேங்களா. அப்போ நுழைக்கும் வித்தியாசம் தெரியணும். ஓகேங்களா. ஸோ நுண்மை பலகனின்றது என்னது, நமக்கு வந்து பார்த்தோன்னா சிறப்பு லகரம். ஓகேங்களா. நுழை இதுக்கு வருது. ஸோ அது இந்த நுழை வந்து பார்த்தோன்னா இது ஈனம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பழம். ஓகேங்களா. பழம் என்பது வந்து பார்த்தோன்னா ஒரு எடை. ஓகேங்களா. ஒரு எடைன்னு கொடுத்துருவாங்க. பழம் ஒரு எடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பழம் என்பது கனி. ஓகேங்களா. பழம் நம்ம சாப்பிடக்கூட பழம் வந்து பார்த்தோன்னா கனி. ஸோ இந்த பழம் என்பது ஒரு எடை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பலபலவெனல். ஓகேங்களா. பலபலவெனல். ஓகேங்களா.
ஸோ பலபலனல்னா தான் விடியற் குறிப்பு ஓகேங்களா. பலபலனல் ஸோ ஓகே அதான் விடியற் குறிப்பு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பல பவுனல் ஓகேங்களா. பல பவுனலுங்களா ஓகேங்களா. பல பலனல் ஓகேங்களா. பல பலனல்ன்றது விடியற் குறிப்பு. பல பவுனல் ஓகேங்களா. பல பவுனல்ன்றது வந்து பார்த்தோன்னா நிறக்குறிப்பு ஓகேங்களா. நிறம். ஸோ பல பலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த பல பவுனல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பல பவுனல்ன்றது வந்து பார்த்தோன்னா நிறக்குறிப்பு. இந்த பல பவுனல் ஸோ இது வந்து பார்த்தோன்னா விடியற் குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பலின்றது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பூசை ஓகேங்களா. பூசை தேவர் உணவு ஓகேங்களா. பூசை அண்ட் தேவர் உணவு. ஸோ இந்த பழி பாருங்க ஒருத்தர் மாதிரி பழிச்சாற்றுதல், பழிச்சொல், குற்றம் பார்த்துலிங்களா ஆல்ரெடி. ஸோ அப்போ பாருங்கள் இந்த பழி என்றால் குற்றம் என்று பொருள். ஸோ இங்கே பாருங்கள் இந்த பலியிடுதல் பூசை ஓகே அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ பாருங்கள் பலியிடுதலுக்கு இந்த பலி வந்து பார்த்தோன்னா இந்த பூசை அண்டு தேவர் உணவு ஓகேங்களா. பலினா தேவர் உணவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் பழி வந்து பார்த்தோன்னா குற்றம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பலிதம் ஓகேங்களா. பலிதம்ன்றது பயன்படுகை பழிப்பது. ஸோ பலிதம்ன்றத பழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் சொல்லிடுவாங்க. பலிதம் என்பது என்னது, பழிப்பது அண்டு பயன்படுகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பலிதம் பொது நகரத்தில் வரக்கூடிய பலிதத்துக்கு என்ன சொல்கிறாங்க, கற்பூரம் ஓகேங்களா. பொது நகரத்தில் வரக்கூடியது பலிதம்னா கற்பூரம் ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்கப்பா. பலிதம் என்றால் கற்பூரம் ஓகேங்களா. அதே வந்து பார்த்தோன்னா பழிப்பதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பலிதம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, பள்ளி ஓகேங்களா. பள்ளி இருக்கு இல்லைங்களா. பள்ளின்றது என்னது, அதான் இடையரூர் ஓகேங்களா. இடையரூர். ஸோ ஓகே அதுக்கப்புறம் கவுளின்னு சொல்லுவீங்களா, கவுளி ஓகேங்களா. அது சொல்லியிருக்காங்க கவுளி ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பள்ளின்றதுக்கு வந்து பார்த்தோன்னா இடியரூர் அண்டு கவுளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பள்ளின்றது வந்து பார்த்தோன்னா என்னது, ஒரு ஜாதி ஓகேங்களா. பள்ளின்றது ஒரு ஜாதி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோயில் ஓகேங்களா. கோயில்னு சொல்கிறாங்க. அது சிற்றூர். பள்ளின்றது சிற்றூர். படுக்கை. ஸோ எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பள்ளி வந்து பார்த்தோன்னா என்னது, ஸோ ஒரு இடையரூர் ஓகேங்களா. பள்ளி வீட்டிலலாம் பள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளிக்கு வந்து பார்த்தோன்னா இடையரூர் அண்டு கவுளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் பள்ளி என்பது வந்து ஒரு ஜாதியாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கோயில்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் சிற்றூர் ஓகேங்களா. அடுத்து படுக்கை. பள்ளி என்றால் படுக்கை. சமணர் பள்ளிகள் அதான் சமண படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இடத்துல பல்லு ஓகேங்களா. பல்லுன்றது என்னென்னா தந்தம் ஓகேங்களா. பல்லு யானை பல்லுன்னு சொல்லலாம் இல்லைங்களா, தந்தம் ஓகேங்களா. பல்லு என்றால் தந்தம் என்ற பொருள் வந்திருக்கு ஓகேங்களா. பல்லு தந்தம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, பல்லுன்றது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, தந்தம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பல்லு வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான நூல், அதான் முக்கூடர் பல்லு ஓகேங்களா. இந்த பல்லு பாருங்கள் பல்லுன்றது வந்து பார்த்தோன்னா என்னது, தந்தம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா பல்லுனா தந்தம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பல்லு வந்து பார்த்தோன்னா என்னது ஒரு வகை நூல், அதான் முக்கூடர் பல்லு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. பல்லு வகை நூல் தானே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் பசலை என்றால் வந்து பார்த்தோன்னா வேறுபட்ட நிறம். ஸோ பசலை என்பது வேறுபட்ட நிறம் ஓகேங்களா. பசலை என்றால் வேறுபட்ட நிறங்களாம் ஓகேங்களா. பசலை என்பது வேறுபட்ட நிறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த பசலை என்பது வயலை கொடி ஓகேங்களா. வயலை கொடி பசலைக்கொடி, அதாவது பார்த்தோன்னா பசலைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை தாங்க சொல்லியிருக்காங்க. பசலை என்பது வயலைக்கொடி, அது அந்த கீரை வந்து கொடியாக ஓடும் ஓகேங்களா. பசலைனா வயலைக்கொடி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பால்னா பால் ஓகேங்களா. பால் என்பது பொருள் என்ன கொடுத்தாங்க, பால் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பால்ன்றது அழிவு, பாலாக போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ பால் என்றால் அழிவு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பாலம் என்றால் நெற்றி ஓகேங்களா. பாலம்னா நெற்றி, பூமி. ஸோ அடுத்து பாருங்கள் வாராவதி ஓகேங்களா. பாலம் என்றால் நெற்றி, பூமி அண்டு வாராவதி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பாலம் என்பது வெடிப்பு ஓகேங்களா. பலமாக வெடிச்சுக்கிச்சின்னு சொல்கிறாங்களா. பாலம் வெடிப்பு, தகட்டு வடிவம் ஓகேங்களா. பாலம் என்பது வெடிப்பு அண்டு தகட்டு வடிவம். இந்த பாலம் பாருங்கள், பாலம் என்பது நெற்றி, பூமி அண்டு வாராவதி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா பாலை ஓகேங்களா. பாலை என்பது பிரிதல் அண்டு பாலை நிலம். ஸோ ஓகேங்களா. பாலை என்பது பிரிதல் அண்டு பாலை நிலம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பாலைன்றது வந்து பார்த்தோன்னா
தென்னம்பாலை கமுகம்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாலை விடுதல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதாவது பாலை என்பது தென்னை கமுகு முதலியவற்றின் பாலைன்னு சொல்கிறாங்க. எஸ் ஓகே. அதாவது பார்த்தோன்னா அது பூ பிஞ்சு விடுதுங்களா, அது பாலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்க, பாலை என்பது தென்னை அண்டு கமுகுடைய, கமுகுனா என்னது, பாக்கு மரம். ஓகே. கமுகுனா கூந்தல்னு சொல்லுவாங்க. இந்த கூந்தல் கமுகும் கூந்தல், அதாவது பாக்குடைய ஓலை இருக்குங்களா. இப்போ தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தா தென்னையிலேயே வந்து பார்த்தோன்னா ஓலைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கமுகு. ஓகேங்களா. கமுகுன்றது பாக்கு மரம், பாக்கு மரத்து கூந்தல்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னது பாலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்கிறாங்க, புளி. ஓகேங்களா. புளின்றது வந்து பார்த்தோன்னா வேங்கை மரம் அண்டு புளி ரெண்டுமே வருதுப்பா. ஓகேங்களா. புளின்றது நம்ம புளி மட்டும் தான் நினைப்போம், விலங்கு. ஸோ ஆனால் வந்து வேங்கை மரமும் கொடுத்துருக்காங்க. புளி என்றால் வேங்கை மரம். ஓகேங்களா. இந்த புளி பாருங்க பொதுலகரத்தில் வரக்கூடியது புளிப்பு அண்டு புளிய மரம். ஓகேங்களா. புளிப்பு அண்டு புளிய மரம். ஓகேங்களா. ஓகேப்பா. இங்கே பாருங்க புளி என்பது என்ன சொல்லியிருக்காங்க, புளிப்பு அண்டு புளிய மரம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க புல்ன்றது வந்து பார்த்தோன்னா புல் அண்டு சோ. ஓகேங்களா. சோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க புல் என்பது வந்து பார்த்தோன்னா புல் அண்டு சோ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க புல்ன்றது வந்து பாருங்க பறவை அண்டு வளையல். ஓகேங்களா. புல் என்றால் பறவை அண்டு வளையல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புல்ன்றது வந்து பார்த்தோன்னா என்னது, மாடுக்கு போடுறோம் இல்லையா புல். ஓகேங்களா. அந்த புல்லுன்னு கொடுத்துருக்காங்க, புல்லுன்னே கொடுத்துட்டாங்க. புல் என்பது புல் அண்டு வந்து பார்த்தோன்னா என்னது சோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. புல் என்றால் சோ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, புல். ஓகேங்களா. இந்த புல் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, புல்னா வந்து பார்த்தோன்னா பறவை அண்டு வளையல். ஓகேங்களா. புல் என்பது பறவை அண்டு வளையல் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் புள்ளி. ஓகேங்களா. இந்த புள்ளி வந்து பாருங்க என்ன சொன்னாங்க, புறவிதழ் அண்டு சேர்ந்து. ஓகேங்களா. புறவிதழ். ஓகேங்களா. இதழில் புறவிதழ் இருக்கலாம், புள்ளி இதழ். அப்போ புள்ளின்றது இந்த அள்ளி புள்ளி இதழ்கள் சொல்கிறேன். அப்போ புறவிதழ்ன்றது புறமாக இருக்கக்கூடிய இதழ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என்னது சேர்ந்து. ஓகேங்களா. சேர்ந்து சொல்கிறாங்க புள்ளி. ஸோ இந்த புள்ளின்றது என்னது, ஓகேங்களா, ஒரு டாட் வைக்கிறீங்களா இந்த புள்ளி. ஓகேங்களா. அதை பொறி. ஓகேங்களா. ஸோ மதிப்பு அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. புள்ளி என்றால் என்ன பாருங்க, பொறி. ஓகேங்களா. பொறி மருன்னு சொல்கிறாங்க, மதிப்பு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் புழுகு. ஓகேங்களா. புழுகுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா புணுகு அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. புழுகுன்னா புணுகு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த புழுகு, அவன் ஒரே புழுகுறான் அப்படின்னு சொல்கிறாங்க, பொய் சொல்கிறான் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அப்புறங்க புழுகு, ரெண்டு புழுகு வித்தியாசம் பார்த்தா இந்த புழுகு வந்து பார்த்தோன்னா புணுகுதல். ஓகேங்களா. புணுகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த புழுகு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, புழுகுன்றது பொய்யா புழுகுறது. ஓகேங்களா. அது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா என்ன சொல்கிறாங்கன்னா பூழை. ஓகேங்களா. பூழைன்றது வந்து பார்த்தோன்னா துவாரம் அண்டு வாயில். ஓகேங்களா. பூழைன்றது என்னென்னா துவாரம் அண்டு வாயில், பூழை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பூளைன்றது இலவம் பஞ்சு. ஓகேங்களா. பூளைன்றது என்ன பாருங்கள், இலவம் பஞ்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த பூளைன்னா இலவம் பஞ்சு. ஓகேங்களா. அதே பாருங்கள் இந்த பூளை. ஓகேங்களா. பூளை என்றால் என்னது, ஸோ துவாரம் அண்டு வாயில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பொலி. ஓகேங்களா. பொலினான்னு பார்த்தோன்னா தூற்றா நெல். ஓகேங்களா. பொலி. ஓகேங்களா. பொலின்றது தூற்றாத இருக்கக்கூடிய நெல்லுக்கு என்ன பேர் பாருங்க, தூற்றா நெல், பொலி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பொலி. ஓகேங்களா. பொலினா சொறி. ஓகேங்களா. பொலி போடுறது. ஓகே. அந்த பொலி வந்து பார்த்தோன்னா இந்த பொலிதல், இந்த பொலி இருக்கு இல்லைங்களா, பொலிக்கு வந்து சொறி என்று பொருள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பொலி. ஓகேங்களா. பொலி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதை பார்த்தோன்னா சுத்தியால் அடி. ஓகேங்களா. பொலினா சுத்தியால் அடி அப்படின்னு பொருள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பொலிதல்னா சிரத்தல் மிகுதல். ஓகேங்களா. பொலிதல், இந்த பொலிதலுக்கு பாருங்கள் சிரத்தல் அண்டு மிகுதல். ஓகேங்களா. சிரத்தல் மிகுதல். பொலிதல்னா சிரத்தல் மிகுதல். ஓகேங்களா. இந்த பொலிதல் பாருங்கள், பொலிதல்னா கல் கொத்துதல். ஓகேங்களா. கல் கொத்துதல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பொலிதல்னா என்னது, சிரத்தல் அண்டு மிகுதல். ஓகேங்களா. பொலிதல்ன்றது ஓகேங்களா பளபளப்பாக இருக்குது இல்லைங்களா, அது சிரத்தல் அண்டு மிகுதல் பொலிதல். ஓகேங்களா. இந்த பொலிதல் பாருங்கள், பொலிதல்னா கல் கொத்துதல், கல்லில் கொத்த போடுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கல் கொத்துதல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பொல்லாதல்னா தீங்குள்ள. ஓகேங்களா. பொல்லாத ஓகேங்களா அப்படின்னா தீங்குள்ள. ஓகேங்களா. இது பாருங்கள் இந்த பொல்லாதன்றதுக்கு என்ன பொருள் பாருங்கள், அதாவது தொலையிடாத. ஓகேங்களா. பொல்லாத ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த பொல்லாத. ஓகேங்களா. பொல்லாதன்றது அதாவது பார்த்தா தனிலகரத்துக்கு வரக்கூடிய பொல்லாதக்கு தீங்குள்ள அப்படின்னு பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பொல்லாத. ஓகேங்களா. பொல்லாத என்பது தொலையிடாத. ஓகேங்களா. தொலையிடாத. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க,
போலின்றது வந்து பார்த்தோன்னா போலியானது ஓகேங்களா, அதை ஒன்றையினை போன்றது. ஸோ இன்னொரு போல் போலியாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்களா. இப்போ போலியானது ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறதுல ஸோ ஒன்றனை போல் இன்னொரு போல் இப்போ ஜெராக்ஸில் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது போலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ போலினா ஒன்றனை போல்வது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், போலி ஒரு வகை அப்பம் ஓகேங்களா. போலி சொல்கிறாங்க இல்லையா வீட்டிலாம் போலி ஓகேங்களா, அந்த போலி என்ன பேர்னா ஒரு வகையான அப்பம் ஓகேங்களா. ஒரு வகையான அப்பம் செய்கிறது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, போலி ஓகேங்களா. போலி அதாவது இந்த போலியானது போலி சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறேன். போலின்றது ஒன்றை போல்வது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த போலின்றது என்ன அர்த்தம்னா போலின்றது ஒரு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வகையான அப்பம் போலி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மலை என்பது வந்து பார்த்தோன்னா பர்வதமலை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மலை பர்வதம் ஓகேங்களா. பர்வதமலை பர்வதமலைனே மலை இருக்குது. ஸோ பார்த்து பர்வதம் ஓகேங்களா, மலை என்றால் பர்வதம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மழைன்றது மலைத்தோரல் இருக்கு இல்லைங்களா, மேகம் ரெண்டுமே பொருள் வருது, மழை மேகம். ஸோ ஓகே மலை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மல்லம் என்பது வந்து பார்த்தோன்னா கதுப்பு அண்ட் மற்போர் ஓகேங்களா. மல்லம் என்பது வந்து பார்த்தோன்னா கதுப்பு அண்ட் மற்போர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மல்லம் என்பது வலி ஓகேங்களா. இந்த மல்லம் பாருங்கள், மல்லம் என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, வலி ஓகேங்களா. மல்லம் நமக்கு அந்த பெயின் இருக்கு இல்லைங்களா, இந்த வலி ஓகேங்களா, வலி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மல்லர்னா மற்போர் செய்பவர் ஓகேங்களா. மல்லர் ஓகேங்களா. மல்லர்னா மற்போர் செய்பவர் ஓகேங்களா. அதான் மற்போரில் சோழமன் சேரமன் 2 பேர் போரிடுவாங்க இல்லையா, அது வந்து புறப்பொருள் வெண்பாமலை கூட சொல்லணும்னு பார்த்துச்சிருக்கோம் இல்லைங்களா. வீரமும் தீரமும் வாய்ந்த மல்லனுக்கும் ஓகேங்களா அப்படின்னு ஒரு லைன்ஸ் வரும் தமிழில். ஸோ பாருங்கள், மல்லர் என்பது வந்து பார்த்தோன்னா மற்போர் செய்வோர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மல்லர் என்பது உழவர் அண்டு படை வீரர் ஓகேங்களா. உழவர் அண்டு படை வீரர். ஸோ நோட் பண்ணுங்கப்பா. பாருங்கள், மல்லர் என்பது என்னது, மற்போர் செய்பவர். அதேமாரி வந்து பார்த்தோன்னா என்னது, இந்த மல்லர் பாருங்கள், மல்லர் என்பது உழவர் அண்டு படை வீரர் ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாளிகை ஓகேங்களா. மாளிகை என்பது மாலை அண்டு கழுத்தணி ஓகேங்களா. மாளிகை இந்த மாளிகைப்பா என்னது, தனி ஓகே. மாளிகை தனிலகரம் மாலி ஓகே. அந்த மாளிகை வந்து என்ன பொருள், மாலை அண்டு கழுத்தணி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மாளிகை ஓகேங்களா, பெரிய மாளிகை, மேல்மாடி. மாளிகை என்றால் மேல்மாடி என்று பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மாளுதல்னா மயங்குதல் ஓகேங்களா. மாண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மாளுதல் மயங்குதல். ஸோ இந்த மாளுதல் பாருங்க இறந்து போகிறது ஓகேங்களா. ஸோ பாருங்க ரெண்டுத்துக்கும் நோட் பண்ணிக்கோங்க. மாளுதல்னா மயங்குதல் ஓகேங்களா, மாலு ஓகேங்களா. மாளுதல் நகரத்தில் வரக்கூடிய தனிநகரத்தில் வரக்கூடிய மாளுதலுக்கு என்னது, மயங்குதல் என்று பொருள். அதே மாளுதல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இறத்தல் ஓகேங்களா, இறந்து போகிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மாலைன்றது அந்தி பொழுது, ஈவினிங் டைம் ஓகேங்களா. மாலை என்பது அந்தி பொழுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மாலை ஓகேங்களா. இந்த மாலை இருக்குங்களா, மாலைன்றது அண்ட் அழகு மாமரம் ஓகேங்களா. மாலை என்றால் அழகு மாமரம். இந்த மாலை பாருங்கள், மாலைனா ஈவினிங் டைம், அந்தி பொழுது ஓகேங்களா. அதாவது சூரியன் மறையும் நேரம், அந்தி பொழுது மாலை என்பது அழகு அண்ட் மாமரம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மால்னா மயக்கம் ஓகேங்களா. திருமால் ஆல்ரெடி பார்த்தோம். மால்னா என்னது, மயக்கம் அண்டு திருமால் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மால்னா ஓகேங்களா அழி ஓகேங்களா. மாளுதல் அப்படின்ற பொருள் பார்த்தோம்னா அழி ஓகேங்களா, அழித்தல். மால்னா அழி என்று பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இந்த முளை வந்து பார்த்தோன்னா என்னது, முளை வந்து பார்த்தோன்னா என்னது, குகை இருந்துச்சு இல்லைங்களா ஓகேங்களா. குகை ஓகே. குகைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா என்னது, அதாவது சோழ அரசர்களுக்கும் கலிங்க நாட்டு வீரர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா போர் நடக்கிறத பார்த்தோன்னா, அதாவது குகைக்குள்ளே போகிறத வந்து பார்த்தோன்னா முளையில் இட்டனர் அப்படின்னு ஒரு இல்லைங்களா ஒரு லைன்ஸு, அதை படிச்சிருப்போம் 10th புக்கில். ஸோ அதுதான் வந்து பாருங்கள், முளைன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குகை அண்டு துடுப்பு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், முளைன்றது வந்து பார்த்தோன்னா முளை அண்டு ஆப்பு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, மூலின்றது வந்து பார்த்தோன்னா வேர் உள்ளது ஓகேங்களா. மூலின்றது என்ன பொருள் பாருங்க, மூலினா வேர் ஓகே. அதான் மூலிகை, வேர் உள்ளது ஓகேங்களா. மூலினா மூலிகை. ஸோ இதுக்கு வந்து வேர் உள்ளது, வேர் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்த மூலினா பெட்டி அண்டு மத்து ஓகேங்களா. மூலினா பெட்டி அண்டு மத்து மூலி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மூலின்றது வந்து பார்த்தோன்னா காதரை விளிம்பில்லாதது ஓகேங்களா. மூலின்றது காதரை, அதே விளிம்பில்லாதது மூலி ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மூலினா விளிம்பில்லாதது ஓகேங்களா. அதே காதரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மூலின்னா என்னது, பெட்டி மத்து ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மூலி என்பது வேர், அதாவது வேர் உள்ளது ஓகேங்களா, மூலிகை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்,
மூளை ஓகேங்களா. மூளை என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லிடுவா, கோணம். இந்த மூளை வந்து பார்த்தோன்னா ஒரு மூளை, அதாவது பாகைமணியில் கோணம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ஓகேங்களா. மூளைன்றது கோணம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மூளைன்றது அகப்பை அண்டு துடுப்பு ஓகேங்களா. மூளைன்றது என்னது, அகப்பை அண்டு துடுப்பு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மூளை தலையில் இருக்கக்கூடிய மூளை அண்டு எலும்பு. அப்போ 2 பொருள் பாருங்க. மூளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தலையில் இருக்கக்கூடிய மூளை அண்டு எலும்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூளை பாருங்க, மூளைனா அகப்பை ஓகேங்களா, அகப்பை அண்டு துடுப்பு. ஸோ இந்த மூளை பாருங்க, மூளைனா கோணம், ஒரு மூளையில், வீட்டோட ஒரு மூளையில் கோணத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூளைனா அகப்பை அண்டு துடுப்பு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மெல்லன்னா மிருதுவாய் ஓகே, மென்று தின்ன ஓகேங்களா. மெல்லன்னா என்ன பொருள் வந்து பாருங்க, மிருதுவாய் ஓகேங்களா, மிருதுவாய் அண்டு மென்று தின்ன ஓகேங்களா. ஸோ இந்த மெல்ல பாருங்க மெதுவாய் ஓகேங்களா. நம்ம இந்த மெல்லன்னு இதுதான் மெதுவான்னு நினைப்போம், தப்புங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, மிருதுவாய் மென்று தின்ன, மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மெல்லறதுக்கு வந்து என்ன பொருள் ஓகேங்களா, மிருதுவாய் அண்டு மென்று தின்ன ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மெல்ல பொறுமையா மெல்ல ஓகே அப்படி சொல்கிறதுக்கு மெதுவாய் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, வளம் ஓகேங்களா. வளம் என்பதன் பொருள் வலப்பக்கம் அண்டு வலிமை ஓகேங்களா. வளம்ன்றது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வலப்பக்கம் அண்டு வலிமை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வளம் என்பது அழகு அண்டு செல்வம் ஓகேங்களா. வளம் என்றால் செல்வம், வளர்ச்சி ஓகேங்களா. வளம் என்றால் அழகு அண்டு செல்வம். ஸோ வளவன் என்பது என்ன பொருள், சமர்த்தன் ஓகேங்களா. வளவன் என்றால் சமர்த்தன் அண்டு தேர்பாகன் ஓகேங்களா. சமர்த்தன் அண்டு தேர்பாகன் ஓகேங்களா. வளவன்னா என்ன பாருங்க, தேர்பாகன் என்று பொருள், அதே சமயம் சமர்த்தன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வளவன்றது சோழ மன்னன் ஓகேங்களா. வளவன்றது சோழ மன்னர் குறிப்பதில் வளவன் ஓகேங்களா. சென்னியன் செம்பி வளவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. வளவன் என்பது சோழரை குறிக்கக்கூடிய பெயர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வலின்றது நோவு அண்டு வலிமை ஓகேங்களா. வலின்றது வந்து பார்த்தோன்னா நோவு, வலித்தல் ஓகேங்களா. வலி என்பது நோவு அண்டு வலிமை, 2 பொருள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வலின்றது என்ன கொடுத்துருவாங்க, நோவு அண்டு வலிமை. வலி என்றால் நோவு வலிமை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வழி ஓகேங்களா. பாதை, நம்ம செல்வதற்கான வழி, பாதை ஓகேங்களா. பழமை ஓகேங்களா. வழி என்றால் பாதை அண்டு பழமை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வழி என்பது காற்று, வலின்னா காற்று ஓகேங்களா. வலிமிகின் வலி இல்லை. ஸோ காற்றை விட வந்து பார்த்தோன்னா வலிமையானது எதுவுமே இல்லைன்னு யார் புறநானூரில் ஐயூர் முடவனார் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. வலிமிகின் வலி இல்லை ஓகேங்களா. காற்று, வலின்னா காற்று ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, வலை என்றால் மீன் வலை ஓகேங்களா. வலை என்றால் மீன் வலை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வலை என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா சுரப்பொன்னை மரம் ஓகேங்களா. வலைன்றது சுரப்பொன்னை மரம். இந்த வலை பாருங்க, ஒரு வலையை போடுறது வலை ஓகேங்களா, அதுக்கு வந்து மீன் வலை. ஸோ வலைன்றது வந்து பார்த்தோன்னா சுரப்பொன்னை மரம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வலைன்றது வந்து பார்த்தோன்னா வளைஞ்சு இருக்கிறது, வளைக்கிறது ஒரு பொருள், அதான் வளையல் ஓகே. வளையல் கொடுத்துருக்காங்க. சங்கு ஓகேங்களா. வலை என்பதற்கு பொருள் வந்து சங்குன்னு கொடுத்துருக்காங்க, இதையும் நோட் பண்ணுக்காங்க. வலைனா சங்கு என்று பொருள், அதே சமயம் வளையல் ஓகேங்களா. வலைனா வளையல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ என்ன சொல்லுங்க, வல்னா என்னது, சீக்கிரம் ஓகேங்களா. சீக்கிரம் சூதாடும் கருவி ஓகேங்களா. வல் என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் அண்டு சூதாடும் கருவி ஓகேங்களா. வல் என்பதன் பொருள் சீக்கிரம் அண்டு சூதாடும் கருவி. இந்த வல் பாருங்க ஓகேங்களா. பொதுலகரத்துக்கு வரக்கூடிய வல்லுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, காது அண்டு வார் ஓகேங்களா. வல்னா காது அண்டு வார் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வள்ளி என்பது வந்து பார்த்தோன்னா கொடி அண்டு பெண் ஓகேங்களா. வள்ளினா கொடி அண்டு பெண் 2 கொடுத்துருக்காங்க பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வள்ளி ஓகேங்களா. வள்ளி என்பதன் பொருள் பாருங்க, வள்ளி ஆபரணம் வள்ளி கொடி ஓகேங்களா. வள்ளிக்கிழங்கோடைய கொடி இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, வள்ளி என்பது 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பாருங்கள், வள்ளி என்பதன் பொருள் பாருங்கள், வள்ளி ஓகேங்களா. இந்த வள்ளிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வள்ளி என்பது வந்து பார்த்தோன்னா கொடி ஓகேங்களா. கொடி, அதேமாதிரி பார்த்தோன்னா பெண் என்று பொருள். ஸோ இந்த வள்ளிக்கு வந்து பார்த்தோன்னா வள்ளிக்கொடி ஓகேங்களா. வள்ளிக்கிழங்கோடைய கொடி இருக்கு இல்லைங்களா, வள்ளிக்கொடின்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஆபரணம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வல்லுரம் என்பது வந்து பார்த்தோன்னா காடு, வயல் அண்டு பூங்கொத்து ஓகேங்களா. வல்லுரம் என்பதன் பொருள் பாருங்கள், வல்லுரம் என்பது வந்து பார்த்தோன்னா காடு ஓகேங்களா, வயல் அண்டு பூங்கொத்து 3மே வல்லுரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வல்லுரம் பாருங்க, தசை ஓகேங்களா. வல்லுரம் என்றால் தசை என்று பொருள் ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வல்லை. வல்லை என்பது விரைவு. ஓகேங்களா, வல்லை என்றால் விரைவு என்று பொருள். ஸோ இது வல்லை கொடி, ஒரு வகையான கொடி. ஓகேங்களா, ஒரு கொடி. ஓகே, வல்லை கொடி இருக்கு இல்லைங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. வல்லை என்பது விரைவு, வல்லை என்பது ஒரு கொடி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, வாளம். வாளம் என்பது வந்து பார்த்தோன்னா வாள். வாளம் என்ற பொருள் வந்து பாருங்கன்னா வாள். ஓகேங்களா, வாளம். வாளம் என்பதன் பொருள் பாருங்க வாள். வாளம் என்றால் வாள் என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வாளம் முக்கிய பொதுலகரத்துக்கு வரக்கூடிய வாளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பொதுலகரத்துக்கு வரக்கூடிய வாளம் அதாவது பார்த்தோன்னா வளைவு, வாள், ஓர் மருந்து. ஓகேங்களா, ஸோ வளைவு, வாள், ஓர் மருந்து, இது எல்லாமே வாளத்துக்கு கொடுத்துருக்காங்க, வாளம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வாலி. வாலின்றது இந்திரன் மகனான வானரன். ஓகே, இந்திரனுடைய மகனான வானரன் தான் வந்து பார்த்தோன்னா யாரு, வாலி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வாலி. வாலி என்பது வாழ்வாயாக. ஓகேங்களா, வாலி என்பது வாழ்வித்தல். ஓகேங்க, வாலி என்பது வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்துதல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வாலி. வாலின்றது ஒரு வகை காதணி. ஓகேங்களா, வாலின்றது ஒரு வகையான காதணி. ஓகேங்களா, நம்ம பாத்திரம் இருக்கு இல்லைங்களா. ஸோ வாலி. ஓகே, இந்த வாலி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வாலி என்பது இப்படி தான் வரும், பாத்திரம், காதணி, ஒரு வகையான காதணின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வகை காதணி வாலின்றது. அதேமாரி பாத்திரமும் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த வாலி. வாலி என்பது வாழ்வாயாக. ஓகேங்களா, வாலி என்பது இந்திரன் மகனான அந்த வானரன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வாழை. ஓகேங்களா, வாழை என்பது இளம்பெண். ஓகேங்களா, வாழை 3 வகையான வாழை வரும். ஸோ இல்லை பாருங்க வாழை தண்ணியில் அகர்த்து வரக்கூடிய வாழைக்கு இளம்பெண். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வாழை. வாழை மரம். ஸோ வாழை என்பது வாழை மரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க வாழை. வாழை என்பது ஒரு மீன், வாழை மீன். ஓகேங்களா, வாழை மீன். ஓகேவா, வாழை மீன் சொல்லுவாங்க, வாழை மீன் ஒரு மீன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வால். வால் என்பது வெண்மை அண்டு வால். ஓகேங்களா, அப்போ பாருங்க வால் என்பதுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க, வெண்மை. ஓகேங்களா, வால் என்றால் வெண்மை என்று பொருள். ஓகேங்களா, வால் என்றால் வெண்மை. ஸோ நோட் பண்ணிக்கோப்பா, வால் என்றால் என்னது, வெண்மைன்னு கொடுத்துருக்காங்க, கலர் கொடுத்துருக்காங்க. வால் என்பதுக்கு வெண்மை கலர். ஸோ வெண்மை. ஓகேங்களா, வெண்மைன்னு வச்சுக்கோங்க, ஒயிட்னு வச்சுக்கோங்க. ஸோ வால். ஓகேங்க, வால்னா வால். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வாள். வாள் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி என்ன பார்த்தோம், வாலினா வாழ்வாயாங்கன்னு பார்த்தோம். வாள்னா வாழ்ந்திரு. ஓகேங்களா, வாழ்ந்திரு. வாள் என்றால் வாழ்ந்திரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வாள். வாள் என்பது அதாவது என்னது, வெட்டும் கருவி இருக்கு இல்லையா, வாளாயுதம். ஓகேங்களா, வாளாயுதம் அண்டு ஒளி. ஓகேங்களா, வாளாயுதம். வாள் என்றால் வாளாயுதம் அண்டு ஒளி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க விளக்கு. ஓகேங்களா, விளக்கு அதை தவிர்த்தல். ஓகே, விளக்குதல், அது வேணாம் அப்படின்னு தவிர்க்கல, விளக்கு வை. ஓகேங்களா, விளக்கு. விளக்குன்னா என்னது, ஸோ தவிர அப்படின்னு பொருள். ஓகே, இந்த விளக்குன்றது தீபம். ஓகேங்களா, தகலி வைக்கிறீங்களா. ஸோ விளக்கு. விளக்குன்றது வந்து பார்த்தோன்னா என்னது, தீபம். விளங்க செய். விளக்கு. ஸோ அடுத்தவங்களுக்கு விளங்க செய்யறது. ஓகேங்களா, விளக்கு எடுத்து சொல்லு. ஓகேங்களா, அது விளக்குறது, அந்த விளக்க செய். ஓகே, அதாவது விளங்க செய். ஸோ அடுத்தவங்களுக்கு விளங்க செய், அதே சமயம் தீபம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க விழா. விழான்றது வந்து பார்த்தோன்னா பழு. ஓகேங்களா, பலு அண்டு விழா எலும்பு. ஸோ விழான்றது என்ன பொருள் பாருங்க, பலு அண்டு விழா எலும்பு. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற விழா எலும்பு விழா, அதேமாரி வந்து பார்த்தோன்னா பலு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க விழா. விழா என்பது திருவிழா வருது இல்லைங்களா, இந்த விழாவுக்கு வந்து திருவிழா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க விழா. விழா என்பது விழா மரம். ஓகேங்களா, விழா குட்டின்னு சொல்லுங்களா. ஓகேங்களா, விழா. விழா மரத்துக்கு என்ன சொல்லலாம், விழா குட்டி. ஓகேங்களா, குட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, விளாங்குட்டி. ஓகேங்களா. ஸோ விழா. விழா என்றால் விளாமரம், அந்த விளாமரம், விளாமரம் இருக்குங்களா அது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் விழி. விழின்றது வந்து பார்த்தோன்னா கண், நம்மளுடைய விழிகள், கண்கள். ஓகேங்களா. ஸோ கண். ஸோ நெக்ஸ்ட் இந்த விழி வந்து பார்த்தீங்கன்னா ஓசை, இந்த அழைப்பு, விழித்தல். ஸோ அழைக்கிறது. ஓகேங்களா, விழினா அழைப்பு, ஓசை அப்படின்னு பொருள் வருது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் விழின்றது நம்ம கண்ணு. ஸோ விழிகள். இந்த விழி வந்து பார்த்தோன்னா ஓசை அண்ட் அழைப்பு, விழி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, விலை. விலை வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, விலைனா கிரயம். ஓகேங்களா, விலையம், கிரயம். ஸோ விலை என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா கிரயம். இந்த கொள்ளை இருக்கு இல்லைங்களா, கொள்ளைக்கு என்ன பொருள் பார்த்தோம், கொள்ளை. கொள்ளை என்றால் விலை என்று பொருள் பார்த்தோம். அப்போ இந்த விலைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிரயம். கிரயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க விலை. விலை என்பது வந்து பார்த்தோன்னா உண்டு பண்ணுவது, அதாவது விளைச்சல். ஓகேங்களா, விலை என்றால் விளைச்சல், உண்டு பண்ணுவது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா கொள்ளை. ஸோ இந்த கொள்ளை கொடுத்துருக்காங்க பாருங்க, விலை. விலைனா உண்டு பண்ணு அண்டு கொள்ளை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வில். வில் என்பது தனு ஒளி. ஓகேங்களா, தனு அண்டு ஒளி. ஓகே, வில் என்பதன் பொருள் பாருங்க தனு அண்டு ஒளி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒளி, வெளிச்சம். ஓகேங்களா, சவுண்டு கிடையாது. வில் என்றால் தனு அண்டு வெளிச்சம், ஒளி. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க வில். இந்த வில் இருக்கு இல்லைங்களா, வில்லுன்றதுக்கு என்ன பாருங்க, வில்னா பேசு திற. ஓகேங்களா, வில். வில் என்றால்
பேசு அண்டு திரை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வெல்லம். வெல்லம் என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா கரும்பின் கட்டி. ஸோ கரும்போட கட்டி வெல்லம் உற்பத்தி பண்ணுறாங்களா, ஸோ அது வெல்லம். இந்த வெல்லம் வந்து பார்த்தோன்னா நீர்ப்பெருக்கு. ஓகேங்களா. வெள்ளம் நீர்ப்பெருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வேலை. ஓகேங்களா. வேலைன்றது என்ன பொருள் கொடுத்துருவாங்க பாருங்கள் கடல் அண்டு தொழில். ஓகேங்களா. வேலை நம்ம வேலை செய்கிறோம் இல்லைங்களா, அந்த தொழில் வேலை. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா வேலை என்றால் கடல் என்று பொருள் இருப்பா. கடலுக்கு நிறைய பொருள் இருக்குது. ஓகேங்களா. கடல் என்றால் வேலை. ஓகேங்களா. வேலை என்பது கடல் என்ற பொருள் வருது, தொழில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வேலை. ஓகேங்களா. இந்த வேலை என்பது காலம் 3 வேலையும் அப்படின்னு சொல்கிறேன்னா காலை மதியம் இரவு. ஓகே 3 வேலை. இந்த வேலை என்பது காலத்தை குறிக்குது. அதேமாதிரி பார்த்தோன்னா ஒரு பூடு. ஓகேங்களா. ஒரு பூடுன்னு கொடுத்துருக்காங்க. வேலை என்பது ஒரு பூடு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வேல் என்பது வந்து பார்த்தோன்னா வேலாயுதம். ஸோ வேல் ஆயுதம் இருக்கு இல்லைங்களா, வேல்ன்றது வேலாயுதம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த வேல் என்பது என்பதுன்னா முருகக்கடவுள். ஓகேங்களா. வேல் என்பது முருகக்கடவுள் மன்மதன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க வேல். ஓகேங்களா. வேல் என்பது வேலாயுதம். வேலில் அந்த ஆயுதம் வேலாயுதம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வேல். இந்த வேல் வந்து பார்த்தோன்னா முருகக்கடவுள். ஓகேங்களா. வேல் என்பது முருகக்கடவுள் அண்டு மன்மதன். ஓகேங்களா. வேல் என்றால் மன்மதன் என்ற பொருளும் வருது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நமக்கு நகர அண்ட் நகர வேறுபாடு. ஓகேங்களா. நகர வேறுபாடு. ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வரையும் நம்ம பார்த்தோன்னா நகர வேறுபாடு தனியாக பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா அதாவது நகர வேறுபாடு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்கலான்னா நகர வேறுபாடு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ.